லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 10 பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாலேஜ் பை ஐடென்டிட்டி அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ். போன செஷன்ல பேராகிராஃப் 13 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு பார்க்கலாம். என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பகவான் இந்த பேராகிராஃப் 12, 13 பார்க்க போகின்ற 14, 15 இதுலாம் ரொம்ப இலாபரேட்டா இந்த நம்மளுடைய இன்னர் பீயிங், சப்ளிமினல் செல்ஃப், அது குறித்து ரொம்ப மிகவும் இலாபரேட்டாக விளக்குகின்றார். பகவான் சப்ளிமினல் பீயிங் குறித்து மிகவும் விவரமாக விளக்கியுள்ளது லைஃப் டிவைன்ல இந்த சாப்டர்ல தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் லெட்டர்ஸ் ஆன் யோகாலையும் யோகாவில் விளக்கியுள்ளார். பட் ரொம்ப டீட்டெயில்டா மைன்யூட்டாக விளக்கம் தந்துள்ளது இந்த லைஃப் டிவைன்ல இந்த சாப்டர்ல. பகவான் இந்த ரெண்டு, ஒன்று நம்முடைய புறத்தில் இருக்கும் அமைப்பு, சர்ஃபேஸ் நாலேஜ், உள்ள மற்றொரு பக்கம் நமக்கு இந்த சப்ளிமினல் பீயிங், அதனுடைய நாலேஜ். இவை இரண்டையும் எடுத்துக்கொண்டால் எசன்ஸ்ல வந்து, சாராம்சத்துல வந்து அந்த நாலேஜ் அதனுடைய எசன்ஸ்ல வந்து சேம் தான். எலிமெண்ட்ஸ், அதனுடைய மூலக்கூறுகள் பார்த்தோம்னா இரண்டும் ஒன்று தான். அதுல மாறுதல் இருப்பதில்லை. ஆனால் இந்த நம்மளுடைய புற மனதில் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் நாலேஜ், மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானம் என்பது ஒரு அரைகுறையான பார்வையை கொண்டது. இஸ் அ ஹாஃப் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறார். வெரஸ் நம்மளுடைய அந்த சப்ளிமினல் பீயிங்ல இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து அதற்கு வந்து த கிரேட்டர் கிளாரிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் விஷன் அப்படிங்கிறார். உணர்வு நிலையில ஒரு மிகப்பெரிய தெளிவும் ஒரு பார்வையும் அதற்கு கிடைக்கின்றது அப்படிங்கிறார். இதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த சப்ளிமினல் பீயிங்கினுடைய நம்மளுடைய அந்த உள்ஜீவன் அதனுடைய சாதனங்கள் எதன் மூலமாக அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கின்றதோ அந்த சாதனங்கள்லாம் எப்படி இருக்கின்றது என்றால், அதனுடைய வழிகள், சாதனங்கள் எல்லாம் அப்படி எப்படி இருக்கின்றது என்றால் நேரடியாக இருக்கின்றது, மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. மோர் டிரெக்ட் அண்ட் பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கிறார். அதனாலதான் அங்க வந்து அந்த ஞானத்தினுடைய மூலக்கூறுகள் வந்து மிகவும் ஒழுங்காக அமைக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். வெரஸ் நம்மளுடைய புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானம் வந்து எதன் அடிப்படையில் அமைக்கப்படுகின்றது என்றால், வெறும் ஐம்புலன்களை மாத்திரம் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்துக்கொண்டு அமைகின்றது. அது நேரடியான தகவல்களை நமக்கு தருவதில்லை. அது இன்டைரக்ட் மீன்ஸ், மறைமுகமாகத்தான் நமக்கு தகவல்களை தெரிகின்றதை ஒழிய நேரடியாக நமக்கு வந்து அது தருவதில்லை. டைரக்ட் மீன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து சப்ளிமினல் பீயிங்க்கு தான் இருக்கு. புறத்தில் இருக்கக்கூடியது நம்மளுடைய ஐம்புலன்களின் மூலமாக கிடைப்பது எல்லாமே நம்மளுக்கு இன்டைரக்ட் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் தான். அதனால தான் அது வந்து நாலேஜ், அதனுடைய மூலக்கூறுகள் ஒன்றா இருந்தாலும் அதை ஒழுங்கமைத்து அதிலிருந்து தகவல்களை, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுதல் என்பது பூரணமாக இல்லை என்று பகவான் கூறுகின்றார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார், ஒன்றுடன்
இரண்டர கலந்து அதன் மூலமாக அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுதல். த நாலேஜ் பை ஐடென்டிட்டி. இது சப்லிமினல் பீயிங்க்கு இயல்பாக அமைந்துள்ளது. அதனால்தான் அதை பகவான் என்ன கோருகின்றார்? டைரக்ட் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அதனுடைய நாலேஜ் பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கிறார். இந்த திறன் நம்முடைய மேற்புற அமைப்பிலும் காணப்படுகின்றது, அங்கேயும் இல்லாமல் இல்லை. உதாரணத்திற்கு நம்முடைய இருப்பு குறித்த அந்த ஞானம் நம்மால் நேரடியாக உணரப்படுவது, நம்முடைய செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஆனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், இது குறித்த ஞானமும் நம்முடைய மேற்புற அமைப்பினால் ஒரு தெளிவாக உணரப்படுவதில்லை. அது ரொம்ப வேக், ஒரு தெளிவற்ற நிலையில்தான் உணரப்படுகின்றது. நம் உட்புறமாக நடக்கக்கூடிய இயக்கங்களுடன் நம்முடைய அந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் மைண்ட் என்பது ஒரு அரைகுறையாகத்தான் அது குறித்த ஞானத்தை பெறுகின்றது. ஏனென்றால் அத்தகைய இயக்கங்களுடன் அது முழுமையாக தன்னை அடையாளம் கண்டுகொள்வது இல்லை. தெர் இஸ் ஒன்லி a partial identification with our inner movements. அதனால்தான் நமக்கு சர்ஃபேஸ் லெவல்ல நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற ஒரு அம்சம் காணப்பட்டாலும் அது முழுமையாக செயல்படுவதில்லை. இது எங்க முழுமையாக செயல்படுவது என்றால் அந்த சப்லிமினல் பீயிங்ல தான் முழுமையாக செயல்படுகின்றது. சப்லிமினல் பீயிங்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், எல்லாமே ஒரு தெளிவாகவும் ஒன்றுடன் மற்றொன்றை நன்றாக பிரித்து பார்த்தும் நேரடியாக அது குறித்த அறிவையும் பெற முடிகின்றது. அதுதான் வித்தியாசம். மேற்புறத்தில் எல்லாமே ஒன்றுடன் ஒன்று கலந்து தெளிவற்ற நிலையில் உணர்கின்றோம். ஆனால் இந்த சப்லிமினல் பீயிங்ல ஒன்றுடன் ஒன்று கலவாமல் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நேரடியாக உணர்கின்றோம். இதுதான் வித்தியாசம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்முடைய அந்த முழுமையாக நம்முடைய உணர்வு நிலையினுடைய ஒட்டுமொத்த முழுமையையும் நாம் அடைகின்றோம். நம்முடைய மனம் சார்ந்த ஜீவனாக இருந்தாலும் சரி, வாழ்வினுடைய ஜீவனாக இருந்தாலும் சரி, அதனுடைய முழுமையான உணர்வு நிலையை நாம் அந்த சப்லிமினல் பீயிங்ல இருக்கின்ற வரையில் நாம் அடைகின்றோம். நம்முடைய மனம் சார்ந்த சக்தியினுடைய இயக்கங்கள், பிராணமயம் சார்ந்த சக்தியினுடைய இயக்கங்கள், அதனுடன் நாம் நேரடியான தொடர்பை கொள்கின்றோம். அதனுடைய இயக்கங்கள் இந்த இரண்டு அம்சங்களினுடைய அமைப்புகளினுடைய அனைத்து இயக்கங்களினுடைய சக்தியுடனும் நான் நேரடியாக தொடர்பு கொள்கின்றோம். இந்த சப்லிமினல் பீயிங்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், we arrive at a close intimacy of direct penetrating and enveloping contact with our total movements of our mental and vital energy அப்படிங்கிறார். அதுலதான் எல்லா மனம் சார்ந்த இயக்கங்கள், எல்லா பிராணமயம் சார்ந்த இயக்கங்கள், அந்த இயக்கங்களினுடைய அந்த மூலக்கூறுகளை நம்மால் தெளிவாக அறிய முடிகின்றது. மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? இது இத்தகைய புரிதலை, இத்தகைய அறிந்து கொள்ளுதலை நம்முடைய சப்லிமினல் பீயிங், உள்ஜீவன் நெருக்கமாக பெற்றுக்கொள்கின்றது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? there is an intimacy of knowledge அப்படிங்கிறார். எல்லா விதமான இயக்கங்களினுடைய ஆரம்பத்தையும் அந்த அனைத்து இயக்கங்களினுடன் அது நெருக்கமான ஒரு தொடர்பில் இருப்பதால் அது குறித்த அறிவை பெற்றுக்கொள்கின்றது. இது ஒரு புறம் இருக்கின்றது. ஆனால் இத்துடன் நின்று விடுவது இல்லை. என்ன நடைபெறுகின்றது என்றால், எல்லா விதமான இயக்கங்களை விலகி நின்று
பார்க்கக்கூடிய அந்த தன்மையும் அதற்கு இருக்கின்றது. ஒருபுறம் நெருக்கமான டைரக்ட் இன்டிமேசி ஆஃப் நாலேஜ், மறுபுறம் அனைத்து இயக்கங்களையும் ஒரு சார்பற்ற நிலையிலிருந்து விலகி நின்று பார்க்கும் தன்மையையும் அது கொண்டதாக இருக்கின்றது. அதனால்தான் சப்ளிமினல் பீயிங்க்கு அதனுடைய ஞானம் எத்தகையதாக இருக்கின்றது என்றால் டபுள் ஸ்டேட்டஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறார். பகவான் என்ன கூறுகின்றார்? டபுள் ஸ்டேட்டஸ் ஆஃப் நாலேஜ். ஒருபுறம் இன்டிமெசி இருக்கின்றது, நெருக்கமான அந்த ஞானத்துடன் அந்த நாலேஜோட நெருக்கமாக தொடர்பு இருக்கின்றது. மறுபுறம் இந்த டிட்டாச்ட் அப்சர்வேஷன், சார்பில்லாத அந்த கவனிப்பு, அதனுடன் தன்னை இணைத்து கொள்ளாத, அதிலிருந்து விலகி இருந்து அதை கவனிப்பது, அதுதான் டிட்டாச்ட் அப்சர்வேஷன். இது இரண்டுமே இருக்கின்றது. இதுல என்ன, இந்த ரெண்டுமே இருப்பதனால என்ன ஒரு சிறப்பு என்றால், முழுமையான அத்தகைய இயக்கங்களின் மீது ஒரு முழுமையான ஒரு ஆளுமையையும் கட்டுப்பாட்டையும் அந்த இயக்கங்கள் குறித்த புரிதலையும் அது அடைய முடிகின்றது. இதுதான் வித்தியாசம். இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒருவர் அந்த உள்ஜீவனில் இருந்து செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அவரால் நம்முடைய மேற்புறத்தில் நடைபெறும் அனைத்து இயக்கங்களையும் அவரால் ஒரு முழுமையாக பற்றற்ற தன்மையுடன் பார்க்க முடிகின்றது. We can see all the movements of the surface being with a complete detachment. அது மாத்திரமல்ல, அத்தகைய இயக்கங்களை நாம் எவ்வாறு காண முடிகின்றது என்றால், ஒரு நேரடியான பார்வையுடன் காண முடிகின்றது. நேரடியான உணர்வு ரீதியான பார்வையுடன் காண முடிகின்றது. We can see them with a direct sight in the consciousness அப்படிங்கிறார். ஆனால் மேற்புறத்தில் இருந்து நம்ம அவ்வாறு காண முடியாது. We are being, எல்லாத்திலையும் ஒரு குழப்பமான ஒரு தெளிவில்லாத பார்வையை தான் நாம் கொண்டுள்ளோம். ஆனால் சப்ளிமினல் பீயிங்ல இருந்து பார்க்கும் பொழுது நேரடியான பார்வை, உணர்வு நிலையை சார்ந்த நேரடியான பார்வையுடன் நாம் பார்க்க முடிவதால் எத்தகைய ஏமாற்றத்திற்கும் நாம் உள்ளாவதில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எந்த விதமான பிழைகளுக்கோ ஏமாற்றங்களுக்கோ, அதாவது அந்த செல்ஃப் டில்யூஷன்ஸ், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது, நம்மை ஒரு மயக்க நிலையில் இருப்பது, அடுத்தது மிஸ்டேக்ஸ் ஆஃப் த செல்ஃப் ஆஃப் த அவுட்டர் கான்சியஸ்னஸ், எவையெல்லாம் நம்முடைய புற உணர்வு நிலைகளில் என்னென்ன பிழைகள் காணப்படுகின்றதோ அவை அனைத்தையும் நம்மால விளக்க முடியும். இவையெல்லாம் விளக்கி நமக்கு தெளிவான பார்வை கிடைக்கும் அப்படிங்கிறார். நம்மளுடைய மனம் சார்ந்த அந்த பார்வை எப்படி இருக்கும் என்று பகவான் கூறுகின்றார். மிகவும் தெளிவாக இருக்கும், மிகவும் துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனுடைய மனம் சார்ந்த உணர்வு நிலை மிகவும் துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறார். பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த சப்ளிமினல் பீயிங், இந்த உள்ஜீவன், இதுல ரொம்ப அதனுடன் அந்த தளத்திற்குள் நுழையும் பொழுது ஒருவர் எத்தகைய ஒரு மனோபாவத்துடன் நுழைய வேண்டும் என்றால், அவருடைய அந்த சைக்கிக் அண்ட் மென்டல் பார்ட்ஸ், அதுக்கு ஒரு ரைட் வில் வேணும் அப்படிங்கிறார். ஒரு சரியான சங்கல்பத்துடன் தான் நுழைய வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் ஒருவருக்கு அந்த சைத்திய கூறும் அவருடைய மனோ தளமும் வலிமையாக இருக்கும் பொழுது அவரால் அவருடைய பிராணமயத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள முடிகின்றது. இது எப்பொழுது சாத்தியமாகின்றது என்றால், ஒருவர் அந்த உள்ஜீவனில் இருந்து செயல்படும் பொழுது எது சாத்தியமாகின்றது என்றால், அவருடைய அந்த சைத்திய அந்த மனோமய பாகங்களை அவரால் வலிமையாக செயல்பட வைக்க முடிகின்றது. அவரால் அந்த பிராணமயத்தை
சங்கல்பத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முடிகின்றது. இது ஒருவர் மேற்புற உணர்வு நிலையில் இருக்கும் வரையில் இது அவ்வளவு சாத்தியமில்லை என்று கூறுகின்றார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? நம்முடைய உடல் சார்ந்த இயக்கங்கள், அதனுடைய சக்திகள் அனைத்துமே நம்முடைய உள்ஜீவன், நம்முடைய உள் மனம், அதனுடைய சங்கல்பத்தினால் செயல்பட வைக்க முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வெறும் இந்த உடல் சார்ந்த இயக்கங்கள், உடலினுடைய சக்திகள் அனைத்தையுமே நம்முடைய உள்ஜீவனுடைய சார்ந்த மனம், அதனுடைய சங்கல்பம், அதனுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், உடல் என்பது வெறும் சடத்தன்மையை கொன்ற அமைப்பாக இல்லாமல் அது ஒரு இளகிய தன்மை உடையதாகவும் நம்மளுடைய ஆன்மனுடைய செயலுக்கு இணக்கமாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறார். அதே சமயம் ஒருவருக்கு அந்த மைண்ட் அண்ட் சைக்கிக் அதனுடைய பாகங்கள் வலிமை அற்றதாக இருந்தால் என்ன நடைபெறும் என்றால், இயற்கையாகவே அவருடைய பிராணமயம்தான் வலுப்பெற்று இருக்கும். அது ஒரு ஒழுங்கற்ற நிலையில் செயல்படும். இந்த நிலையில் இருப்பவர் அந்த சப்ளிமினல் பீயிங், அந்த உள்ஜீவனுக்குள் நுழையும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அவருடைய வைட்டல் அதுதான் மேலோங்கி செயல்படுகின்றது. அதனால் அவருக்கு அதீத சக்திகள் கிடைக்கின்றன. ஆனால் அவருக்கு அந்த சக்திகளை அவருக்கு பிரித்து பார்க்கும் இந்த துல்லியமான பார்வை அவர் இழந்து விடுகின்றார். One may lack discrimination and detached vision. அது தெளிவற்றதாகவும் ஒரு தவறாக வழி நடத்துவதாகவும் அது அமைகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது எத்தகைய இயக்கமாக இறுதியில் முடியும் என்றால், தவறாக வழிநடத்தப்படும் ஒரு மனிதனுடைய ஈகோவை சார்ந்த செயலாக அது இறுதியில் முடியும் என்று பகவான் எச்சரிக்கின்றார். என்ன காரணம் என்றால், சப்ளிமினல் பீயிங் என்று கூறுவது ஸ்டில் அது அந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் என்ற ஒரு கலவையான ஒரு களமாகத்தான் இருக்கின்றது. Subliminal is still a movement of the knowledge and ignorance. அதற்குள் அந்த ஞானம் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. It has a greater knowledge in it. அதே போல அதற்குள் மிக அதிக அறியாமைக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஒருவர் அதனால்தான் அதில் நுழையும் பொழுது ஒருவர் தன்னை எதனில் வலுவாக தன்னை கால் ஊன்றி கொள்ள வேண்டும் என்றால், தன்னுடைய சைத்திய மற்றும் மனம் சார்ந்த வலிமையான உண்மையான சங்கல்பத்தில் தன்னை காலூன்றி கொண்டுதான் அந்த பிரதேசத்திற்கு நுழைய வேணும் அப்படிங்கிறார். அதர்வைஸ் யூ வில் எண்ட் அப் இன் கிரேட்டர் இக்னோரன்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அந்த சப்ளிமினல் பீயிங் ஸ்டில் இட்ஸ் a mixture ஆஃப் நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். எப்பொழுது ஒருத்தருக்கு முழுமையான அந்த மிக்சர் இல்லாம இருக்கும் அப்படின்னா, அந்த சப்ளிமினல் பீயிங் அதை கடந்து சென்று அந்த பியோர் சைக்கிக் எலிமெண்ட்ல போகும்பொழுது தான் அவருக்கு அந்த மிக்சர் இருக்காது, அவருக்கு இத்தகைய தலையீடுகள் இருக்காது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம இப்பொழுது பேராகிராஃப் 14 and 15 அதற்கு செல்லலாம். Chapter 10, Knowledge by Identity and Separative Knowledge. Paragraph 14. But the subliminal being has also a larger direct contact with the world. It is not confined, like the surface mind, to the interpretation of sense images and sense vibrations, supplemented by the mental and vital intuition and the reason. There is indeed an inner sense in the subliminal nature, a subtle sense of vision, hearing, touch, smell, and taste. But these are not confined to the creation of images of things belonging to the
physical environment. They can present to the consciousness visual, auditory, tactual, and other images and vibrations of things beyond the restricted range of the physical senses or belonging to other planes or spheres of existence. Thank you, sir. Thank And you. its Yeah, please. explanation. The knowledge of our surface mind is limited to the interpretation of sense images and sense vibrations aided by the mental and vital intuition and the reason. Whereas our subliminal being has a larger direct contact with the world and is not limited by sense knowledge. In the subliminal nature, there is an inner sense, a subtle sense of vision, hearing, touch, and smell and taste. These are not limited to the creation of images of things belonging to the physical environment alone. They can present to our consciousness visual, auditory, tactual, and other images and vibrations of things beyond the restricted range of the physical senses. Or they may belong to other planes or spheres of existence. Thank you, sir. Thank you. நம்முடைய புற மனம் அதனுடைய அறிவு வந்து பகவான் வந்து இங்க பகவான் வந்து நம்மளுடைய அந்த சப்ளிமினல் பீயிங்க்கு வந்து என்னென்ன விசேஷமான திறன்கள் இருக்கின்றன என்பதை பற்றி தான் விளக்குகின்றார். சர்ஃபேஸ் மைண்ட் மேற்புற மனம் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய செயல்பாடு எல்லாமே எப்படி அமைகின்றது என்றால் புலன்கள் எத்தகைய பிம்பத்தை தனக்கு தருகின்றதோ அதே போல புலன்கள் எத்தகைய அதிர்வுகளை ஒருவருக்கு தருகின்றதோ இதன் அடிப்படையில் தான் நம்முடைய புற மனம் அதனுடைய அறிவு என்பது இயங்குகின்றது. இதனுடன் நம்முடைய மென்டல் அண்ட் வைட்டல் இன்ட்யூஷன் அப்புறம் ஒருவரது அறிவு இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒருவருடைய மனம் என்பது அறிவு என்கின்ற ஒரு அமைப்பை அமைத்துக் கொள்கின்றது. இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், இது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அமைப்பு அப்படிங்கிறார். ஒரு வரையறுக்கப்பட்டுள்ள நிலையில்தான் இதெல்லாம் நிகழ்கின்றன அப்படிங்கிறார். நம்மளுடைய உள்ஜீவனை எடுத்துக்கொண்டால், சப்ளிமினல் பீயிங் எடுத்துக்கொண்டால், அது இந்த பிரபஞ்சத்துடன் நேரடியான ஒரு அகண்டு விரிந்த தொடர்பை கொண்டுள்ளது. வேறஸ் நம்மளுடைய சர்ஃபேஸ் மைண்ட் அது வந்து வெறும் புலன்களை சார்ந்து அது தரக்கூடிய அறிவை மாத்திரம்தான் அது அடைகின்றது. அதனால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அதனுடைய எல்லை வந்து மிகவும் குறுகியது. இந்த சப்ளிமினல் நேச்சர் என்று கூறும்பொழுது அதனுடைய இயல்புல வந்து ஒரு விஷயத்தை அது நேரடியாக புரிந்து கொள்ளும் அந்த தன்மை இருக்கின்றது. வித்தவுட் தி எய்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் சென்சஸ், தி இன்னர் சென்ஸ் அப்படிங்கிறது அதற்கு இருக்கின்றது. இன்னர் சென்ஸ் அதுக்கு வந்து எந்த விதமான இதுவும் தேவையில்லை. அதுக்கு இன்னர் சென்ஸ் நேரடியாக அது ஒன்றை அறிய முடியும். அதே போல அதற்கு வந்து
இந்த நுண்ணிய பார்வை, சட்டில் சென்ஸ் ஆஃப் விஷன், அதுவும் உண்டு அதற்கு. சட்டில் சென்ஸ் ஆஃப் ஹியரிங், சட்டில் சென்ஸ் ஆஃப் டச், ஸ்மெல், டேஸ்ட். நம்ம வந்து புறத்துல வந்து எல்லாமே வந்து கிராஸ் லெவல்ல பெறுகின்றோம். ஒன்றை நேரடியாக பார்த்தால்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு ஒலியை கேட்டால்தான் நம்மால கேட்க முடிகின்றது. ஒரு பொருளை நேரடியாக தொடும் பொழுதுதான் அதனுடைய அந்த தொடுகின்ற உணர்ச்சியை அடைகின்றோம். அதனை போல ஒரு பொருளையினுடைய வாசனையை நம்மால் நேரடியாகத்தான் நுகர முடிகின்றது, சுவைக்க முடிகின்றது. எல்லாமே வந்து இந்த பிசிக்கலா அந்த ஆப்ஜெக்ட் இருந்தாதான் நமக்கு வந்து இந்த செயல்பாடுகள்லாம் நிகழ்கின்றன. ஆனால் அது சப்ளிமினல் பீயிங் அப்படி கிடையாது. அது சட்டிலா எல்லாமே உணர முடியும். இதுதான் வித்தியாசம். சட்டில் இது வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? ஒருவர் வந்து இந்த புற மனதில் இருந்து அகமுகமாக ஒன்ஸ் த இன்னர் வால் இஸ் broken, எல்லாருக்குமே இத்தகைய அனுபவங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறார். இந்த சட்டில் விஷன், சட்டில் ஹியரிங், டச், ஸ்மெல், டேச் எல்லாமே வந்து ஒருவருக்கு அவருடைய உள்முக பயணத்தில் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய அனுபவம் தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். நாம் பார்க்கின்றோம் இந்த சட்டில் சென்ஸ் ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்றோம். சட்டில் சென்ஸ் ஆஃப் விஷன் வந்து வெறும் இந்த புற உலகை சார்ந்த விஷயங்கள் குறித்த அந்த விஷன், அந்த பார்வைதான் கிடைக்கின்றதா என்றால் இல்லை. அது மாத்திரமல்ல, அந்த இமேஜஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெறும் நம்மளுடைய புற உலகை சார்ந்த பிம்பங்கள் மாத்திரம் அல்ல அப்படிங்கிறார். நம்மளுடைய உணர்வு நிலையில இந்த சப்ளிமினல் கான்சியஸ்னஸ் அந்த லெவல்ல இருக்கக்கூடிய நிலையில் உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த பார்வை சம்பந்தப்பட்ட, கேட்கக்கூடிய, தொடக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மற்ற தளங்கள், மற்ற உலகங்கள், அவைகள் சார்ந்த விஷயங்களையும் கூட உணர முடியும் அப்படிங்கிறார். அதுதான் வித்தியாசம் இங்க. நம்ம வந்து இப்போ அவுட்டர் மைண்ட்ல ஒன்லி இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல இருக்கிற விஷயங்கள் தான் நமக்கு தெரியுது. ஆனால் பகவான் இங்க என்ன கோருகின்றார்? இந்த சப்லிமினல் கான்சியஸ்ல இருக்கும்பொழுது இந்த புற உலகம் குறித்த விஷயங்களையும் அறிகின்றோம். நம்மளுடைய ஐம்புலன்களின் உதவியின்றி நேரடியாக அறிகின்றோம். அது மாத்திரமல்ல, மற்ற தளங்கள், மற்ற உலகங்கள், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் அதில் இருக்கக்கூடிய அந்த பிம்பங்கள், அதிர்வுகள் அனைத்தையுமே நம்மால உணர முடியும் அப்படிங்கிறார். சப்லிமினல் கான்சியஸ்னஸ்ல உணர முடியும் அப்படிங்கிறார். சாவித்திரியில பகவானுடைய த சீக்ரெட் நாலேஜ், அதுல நிறைய பகவான் அவருடைய அந்த அனுபவங்களை எல்லாமே வந்து பதிவு செய்துள்ளார். எல்லாமே இத்தகைய முறையில் அவரால் அவருடைய அனுபவத்தில் கண்ட உண்மைகள் தான் அங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆகையினால் இத்தகைய திறன்களே சப்லிமினல் கான்சியஸ்னஸ் நம்முடைய உள்ஜீவன் அதனுடைய உணர்வு நிலை கொண்டுள்ளது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். This inner sense can create or present images, scenes, sounds that are symbolic rather than actual, or that represent possibilities in formation, suggestions, thoughts, ideas, intentions of other beings. Image forms also powers or potentialities in universal nature. There is nothing that it cannot image or visualize
or turn into sensory formations. It is the subliminal in reality and not the outer mind that possesses the powers of telepathy, clairvoyance, second sight, and other supernormal faculties, whose occurrence in the surface consciousness is due to openings or rifts in the wall erected by the outer personalities, unseen labor of individualization and interposed between itself and the inner domain of our being. Thank you. Thank you. படிக்கட்டுமாங்க சார்? Yes, yes, madam. The images, scenes, sounds created or presented by the inner sense are symbolic rather than actual. They represent possibilities in formation, suggestions, thoughts, ideas, intentions of other beings. The inner sense also presents image forms of powers or potentialities in universal nature. There is nothing that it cannot image or visualize or turn into sensory formations. It is the subliminal that possesses the powers of telepathy, clairvoyance, second sight, that is vision, and other supernormal faculties. Their occurrence in the surface consciousness is due to openings or rifts in the wall erected between the outer personality and the inner domain of our being. Thank you, sir. Thank you. இப்போ இந்த நம்முடைய சப்ளிமினல் பீயிங்ல வந்து பிம்பங்கள், காட்சிகள், ஒலிகள் எல்லாமே தோன்றுகின்றது. எல்லாமே அந்த ஒரு சட்டில் லெவல்ல தோன்றுகின்றது என்பதை பார்த்தோம். இதுல முக்கியமாக என்ன பகவான் கூறுகின்றார், எல்லாம் இதெல்லாம் வந்து இதற்கு பின்னால வந்து ஏதோ ஒரு உண்மையை அவை இத்தகைய அமைப்புகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஆதலால்தான் இவைகள் எல்லாமே வந்து சங்கேத குறியீடுகள் என்று கூறுகின்றார். சிம்பாலிக் அப்படிங்கிறார். இதெல்லாமே வந்து சிம்பாலிக் ராதர் தேன் ஆக்சுவல் அப்படிங்கிறார். They symbolize something, they symbolize some truth. எவைகளை எல்லாம் இவைகள் சங்கேத குறியீடுகளாக காட்டுகின்றன என்றால் என்னென்ன சாத்தியக்கூறுகள் உருவாகும் நிலையில் உள்ளன. பாசிபிலிட்டிஸ் இன் ஃபார்மேஷன்ஸ், இன்ஃபார்மேஷன். அதே போல சஜஷன்ஸ், ஒரு விஷயம் குறித்த ஒரு பரிந்துரைகளை அவைகள் நமக்கு வழங்குகின்றன. இந்த காரியத்தை இவ்வாறு செய்ய வேண்டும் என்கின்ற பரிந்துரைகள், சஜஷன்ஸ். தாட்ஸ், எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், ஐடியாஸ்னா எண்ணங்கள். அதே போல பகவான் என்ன கூறுகின்றார், அவைகள் நமக்கு மற்ற ஜீவன்களினுடைய இன்டென்ஷன்ஸ் அப்படிங்கிறார். இன்டென்ஷன்ஸ் ஆஃப் அதர் பீயிங்ஸ், அதையும் நமக்கு தெரிவிக்கின்றன அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, இமேஜ் ஃபார்ம்ஸ் ஆல்சோ ஆஃப் பவர்ஸ் ஆர் பொட்டன்ஷியாலிட்டிஸ் இன் யூனிவர்சல் நேச்சர் அப்படிங்கிறார். இந்த பிரபஞ்ச இயற்கை இருக்கின்றதே, அது தொடர்பான வடிவங்களினுடைய பிம்பங்கள், அதில் உள்ள சக்திகள், திறன்கள் அனைத்தையும் நமக்கு இவைகள் இந்த சப்ளிமினல் பீயிங், அதில் வரக்கூடிய அமைப்புகள் சங்கேத குறியீடுகளின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகின்றன, தெரிவிக்கின்றன அப்படிங்கிறார். அதுபோல நம்மளுடைய அந்த உள்ஜீவன் அதனால் நமக்கு தெரிவிக்க முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். அது அனைத்தையும் அது ஒரு உருவத்தின் மூலமாகவோ ஒரு பார்வையின் மூலமாகவோ உருவாக்கி அதை ஒரு புலன் சார்ந்த வடிவத்துடன் நமக்கு தெரியப்படுத்தும் அப்படிங்கிறார்.
There is nothing that it cannot image or visualize or turn into sensory formations அப்படிங்கிறார் பகவான். அதனால எல்லா விதமான புரிதலும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு நிறைய பேருக்கு நம்ம இந்த தொலைதூரத்தில் நடக்கக்கூடிய, வெகு தொலைவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தன்னுடைய அகத்தின் மூலமாக காணக்கூடிய அந்த திறமைகளை பெற்றிருப்பார்கள். அதைத்தான் நாம் டெலிபதி என்று கூறுகின்றோம். சில பேருக்கு எதிர்காலத்தில் நடக்க போகின்ற விஷயங்களை கூறக்கூடிய அந்த சக்தி இருக்கும். அதுதான் நம்ம கிளார்வாயன்ஸ் அப்படிங்கிறோம். செகண்ட் சைட் என்றால் ஒரு விஷயம் நேரடியாக இருக்காது, ஆனால் அதனுடைய நேரடியாக இல்லாவிட்டாலும் அதனுடைய பார்வையை நாம் அறிவது செகண்ட் சைட் என்பது. அதே போல எல்லா விதமான வழக்கத்திற்கு புறம்பான திறன்களும் எங்கு நடைபெறுகின்றன என்றால் நம்முடைய அந்த சப்லிமினல் பீயிங்ல தான் நடைபெறுகின்றது. சில சமயம் நமக்கு நம்மளுடைய புற அமைப்பிலும் இதனுடைய வெளிப்பாடுகள் காணப்படும். நம்முடைய சர்ஃபேஸ் பீயிங்லும் பார்த்தோம் அப்படின்னா இத்தகைய விசேஷமான அமானுஷ்ய சத்துகளினுடைய வெளிப்பாடு நம்மளுடைய புற அமைப்பிலும் காணப்படும். அது எப்படி காணப்படும்? எல்லாமே சப்லிமினல் பீயிங்ல தான் நடக்குது. ஏன் எப்படி நமக்கு புற அமைப்புல இவைகள் எல்லாம் காணப்படுகின்றன என்றால் பகவான் இங்க என்ன கோருகின்றார், அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்மளுடைய வெளிப்புற அமைப்பிற்கும் உள்புறமாக இருக்கக்கூடிய உணர்வு நிலைக்கும் இடையில ஒரு சுவர் இருக்கின்றது என்பதை பார்த்தோம். சுவர் எழுப்பப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் அந்த சுவர் எழுப்பப்பட்டுள்ளது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்பதான் இந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஈகோவை சார்ந்து இயக்கக்கூடிய அமைப்புகள் அந்த உள்ஜீவனினுடைய தலையீடின்றி தனித்துவத்துடன் செயல்படுவதற்காக வேண்டுமென்றே எழுப்பப்பட்ட இயற்கையான ஒரு அமைப்பு தான் அந்த வால் பிட்வீன் அவர் அவுட்டர் கான்சியஸ்னஸ் அண்ட் இன்னர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற கருத்தை பார்த்தோம். அதைத்தான் பகவான் கொடுக்கின்றார். அந்த சுவர்ல சிறு சிறு பிளவுகள் ஏற்படும் பொழுது அதன் வழியாகத்தான் நாம் அந்த சப்லிமினல் பீயிங், அதிலிருந்து வரக்கூடிய இத்தகைய சித்திகள் நமக்கு மேலே வெளிப்படுகின்றன அப்படிங்கிறார். பகவான் என்ன கூறுகின்றார்? whose occurrence in the surface consciousness is due to the openings or rifts in the wall erected by the outer personalities. பகவான் இங்க ஒரு வாக்கியத்தை உபயோகிக்கின்றார். by the outer personalities unseeing labor of individualization அப்படிங்கிறார். unseeing labor of individualization என்ன அர்த்தம்? எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை, எதையும் பார்க்க மாட்டேன், என்னுடைய புற அமைப்பில் மாத்திரம்தான் நான் கவனம் செலுத்துவேன். ஸோ மற்ற அமைப்புகளை நான் என்னிடம் இருந்து விலக்க விரும்புகின்றேன், நான் என்னை தனியாக அமைத்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்கின்ற ஒரு நோக்கம். அதுதான் unseeing labor of individualization and interposed between itself and the inner domain of being. அந்த சுவர் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? அந்த புற உணர்வு நிலைக்கும் புற அமைப்பிற்கும் நம்முடைய உள்ளமைப்பிற்கும் இடையில் அமைக்கப்பட்டுள்ள அந்த சுவர் இருக்கின்றது. அதில் ஏற்படக்கூடிய சிறு சிறு விரிசல்கள் மூலம் நமக்கு இத்தகைய திறன்கள் நம்முடைய மேற்புறத்தில் வெளிப்படுகின்றன. மேற்புறத்திலும் வெளிப்படுகின்றன. எப்படி வெளிப்படுகின்றன என்றால் அதற்கு மூலம் எங்க இருக்குன்னா நம்மளுடைய சப்லிமினல் பீயிங் தான். அதைத்தான் இங்க பகவான் சுட்டி காட்டுகின்றார். எஸ் சார். சார் இதுல ஐ நீட் சம் மோர் கிளாரிட்டி. இந்த இடத்துல சப்லிமினல் பீயிங்கை பத்தி இவ்வளவு வசதியா பகவான் சொல்லியிருக்காரு. இதுல to the extent that it is nothing that it cannot image or visualize or turn into sensory formation அப்படின்னு நல்ல வசதியா சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னவர் ஆரம்பத்துல இது சிம்பாலிக் தான் rather than actual அப்படிங்கிறார். இந்த இடம் தான் எனக்கு புரியல சார். ஒரு சிம்பாலிக்கா, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து விஷயங்கள் குறித்தும் நமக்கு தெரிவிக்கக்கூடிய திறனை
அந்த சப்ளிமினல் பீயிங் பெற்றுள்ளது. இந்த கருத்தை நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து குறித்தும் நமக்கு அறிவிக்கக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய அந்த திறனை அந்த சப்ளிமினல் பீயிங் உள்ஜீவன் பெற்றுள்ளது என்பது பகவான் தெளிவாக கூறியுள்ளார் இல்லையா? அதனால கண்டுபிடிக்க முடியும். நம்பர் 1. ஸோ இதுல ஒன்றும் நம்மளுக்கு சந்தேகம் இல்லை. அனைத்து குறித்தும் அது தெரிவிக்க முடியும். அது எப்படி தெரிவிக்கின்றது என்றால், அதில் தெரிவிக்கக்கூடிய அந்த பிம்பங்கள், காட்சிகள், ஒலிகள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் குறித்துமாக இருக்கின்றது. இருந்தும் அது எப்படி தெரிவிக்கின்றது என்றால், நேரடியாக தெரிவிக்காமல் சிம்பாலிக்காக தெரிவிக்கின்றது. அதுதான் இங்க முக்கியம். இறுதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் சிம்பாலிக்கா இருக்கு. ஆனா சிம்பாலிக்கா இருக்கக்கூடிய விஷயம் சிம்பாலிக்கா தெரிவிக்கப்பட்டவைகளுக்கு பின்னால இந்த பிரபஞ்சம் குறித்த அனைத்து உண்மைகளும் அதுல அடங்கி உள்ளன. அதனால இங்க எதுவுமே எக்ஸ்க்ளூட் ஆவறது இல்லை. பட் மெத்தட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சிம்பாலிக்கா இருக்கு அப்படிங்கிறார். அதுதான் சொல்றார். அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். சிம்பாலிக்கா இருக்கிறதுனால அது உண்மையிலேன்னு அர்த்தம் ஆயிடாது, இல்லை எக்ஸ்க்ளூட் ஆகுதுன்னு அர்த்தம் ஆயிடு. எல்லா விஷயங்கள் குறித்தும் அது சொல்லுது. சொல்லக்கூடிய விஷயத்த சிம்பாலிக்கா சொல்லுது, அவ்வளவுதான். இப்ப பிசிக்கல் ஐஸ்ல பார்க்கும் பொழுது நம்ம நேரடியாக ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை பார்க்கிறோம். ஒரு பொருளை நம்ம நேரடியாக பார்க்கிறோம், பிசிக்கலா இருக்கு பார்க்கிறோம். அதே பொருள் சப்லிமினல் பீயிங்ல அந்த காட்சியில பார்க்கும் பொழுது அந்த பொருள் மாத்திரம் இல்ல, அந்த பொருளுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான உண்மையை அது தாங்கி இருக்கின்றது. அதுக்கு நிறைய பகவான் விளக்கம் கொடுத்துள்ளார். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர்ட்ஸ், ஒரு குறிப்பிட்ட பறவை நமக்கு அதுல தெரிவிட்ட கனவுல என்ன கனவு நம்ம சப்லிமினல் பீயிங்லேருந்து தளத்தில் நடைபெறக்கூடிய கனவுகள் உண்மை தன்மையை கொண்டவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. எல்லா கனவுகளும் பொய் அல்ல. கனவுகள் நம்முடைய சப்லிமினல் அந்த தளத்தில் இருந்து நாம் அதில் நடைபெறும் கனவு என்கின்ற அனுபவங்கள் எல்லாமே உண்மைத்தன்மையுடன் சம்பந்தப்பட்டவை. அதனால நிறைய விஷயங்கள் நமக்கு கனவுல பார்க்கிறோம். சில பறவைகள், இல்ல சில நிறங்களை பார்க்கின்றோம், சில காட்சிகளை பார்க்கின்றோம். அந்த காட்சிகள்லாம் புற உலகுடன் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் கூட அதற்கு பின்னால there is some truth they are trying to represent. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். They try to represent a greater truth beyond those images. எதை சுட்டி காட்டுகின்றதோ அதற்கு பின்னால வேறொரு உண்மையை அது சுட்டி காட்டுகின்றது. அது எதையெல்லாம் சுட்டி காட்டுகின்றது அப்படிதான் பகவான் கீழே சொல்றாரு. என்னென்ன சாத்தியக்கூறுகள் உருவாகும் நிலையில் இருக்கின்றனவோ, நடக்க போகிற விஷயம், அதெல்லாம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகின்றது. சில சமயம் சஜஸ்டிவா இருக்கின்றது, சில சமயம் நமக்கு சிந்தனைகள் நமக்கு அதிலிருந்து கிடைக்கின்றன, எண்ணங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அது மாத்திரமல்ல, மற்றவர்களினுடைய அந்த இன்டென்ஷன்ஸ், அவர்கள் மனதில் அவர்களுடைய உணர்வு நிலையில் என்ன இருக்கின்றது நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது. இதெல்லாம் கிடைக்குது. ஆனா கிடைக்குது அப்படின்னா சிம்பாலிக்கா கிடைக்குது. அதை சரியா இன்டர்பிரேட் பண்ணி அதற்கு பின்னால் உள்ள உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அது அதாவது ஆக்சுவலா ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கும் ஆக்சுவலா பார்க்கும் பொழுது ரெஸ்ட்ரிக்டட் ஆயிடுது. சிம்பாலிக்கா பார்க்கும் பொழுது அதனுடைய பின்னால் உள்ள உண்மை ஜாஸ்தியா இருக்கு. அதுதானே அர்த்தம். அதுக்கு ஆக்சுவலா பார்க்கும்பொழுது ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுது. இன்ஃபேக்ட் ஒரு பொருளை நம்ம வெறும் ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நேரடியாக விழித்திருக்கும் நிலையில ஒரு பறவையை பார்க்கின்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நேரடியா ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அதற்கு வெறும் அந்த பொருள் தான், ஆப்ஜெக்ட் அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுது. வேற சப்லிமினல் பீயிங்ல அதே பொருளினுடைய காட்சி வரும்பொழுது அந்த பொருளுக்கு பின்னால வேற ஏதோ ஒரு உண்மையைத்தான் அது தெரிவிக்க முயலுகின்றது. ஒரு பொருளோ ஒரு காட்சியோ இயற்கையை சார்ந்த ஒரு அமைப்போ அது அங்க சப்லிமினல் லெவல்ல நமக்கு கிடைக்கும் பொழுது அதற்கு பின்னால் உள்ள வேறொரு உண்மையை அது சிம்பாலிக்காக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதைத்தான் அவர் பகவான் கூறுகின்றார்.
புரியுது. சிம்பாலிக் அப்படிங்கிறது அது வந்து ஒரு டிரோகட்ரியா ஒரு அதை வந்து இந்த லெவல்ல சொல்லல. அது வந்து ஒரு இம்பர்ஃபெக்ட் அப்படிங்கிற லெவல்ல சொல்லல. சிம்பாலிக் மீன்ஸ் இட் ரெப்ரசன்ட்ஸ் a greater truth. More than the actual. ஆமா, மோர் தென் த ஆக்சுவல். வாட் த ஆக்சுவலா இருக்கும்போது ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுது. அதோடைய நம்ம பிசிக்கலா ஒரு பொருளை பார்க்கணும்னு வச்சுங்களேன். பிசிக்கலா ஒரு பொருளை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நபரை வந்து நம்ம வந்து நேரடியாக பார்க்கின்றோம், அதோட வேலை முடிஞ்சிடுது. அதே நபர் வந்து நம்மளுடைய சப்ளிமினல் பீயிங்ல நம்ம கனவுல மீண்டும் மீண்டும் வராரு அப்படின்னா அதுக்கு வேற ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த நபர் வந்து மேபி ஹி இஸ் ட்ரைங் டு ரெப்ரசன்ட் சம் சார்ட் ஆஃப் பிஹேவியர், இல்லை அவர் வந்து ஏதோ அவர்கிட்ட ஏதோ சம் வைப்ரேஷன் ஹி இஸ் ட்ரைங் டு கன்வே. அதை நம்ம சப்ளிமினல் பீயிங்ல வரும்பொழுது அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது. அதைத்தான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். வெறும் அது வந்து ஆக்சுவல்ங்கும் பொழுது ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுது. ஆக்சுவல் அப்படின்னு சொன்னாலே ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுது. வேற சிம்பாலிக்னு சொல்லும் பொழுது நம்ம ஓஹோ இதுக்கு பின்னாடி நிறைய உண்மைகள் இருக்கு, நம்ம இன்னும் அதுக்குள்ளே நாம் ஆழமாக செல்கின்றோம். இத நீங்க எப்படி ஐ டோன்ட் நோ வெதர் யூ கிளியர் ஆர் நாட். ஏன்னா எனக்கு என்னமோ அது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருக்கு. சிம்பாலிக் ராதர் than ஆக்சுவல் அப்படிங்கிறது. இப்போ உங்க எக்ஸ்பிளனேஷன் கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஆக்சுவலுக்கு நம்ம வந்து we are attaching more importance. சிம்பாலிக்னு வரும்போது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் லெவல் தான் அது. அப்படி இன்னொரு கிரேடேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நீங்க சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலுங்கிறதே ஒரு லிமிட்டட் தான் அது. வேற சிம்பாலிக்ங்கிறது இட் இஸ் பியாண்ட் தி ஆக்சுவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேச்சுரலி தட் இஸ் a ஸ்பெஷாலிட்டி தான். அதுதானே ஸ்பெஷாலிட்டி. நம்ம இதுல கூட நம்ம இன்ஃபேக்ட் இந்த ஹியூமன் சைக்கிள்ல கூட அதுதானே பார்த்தோம். நம்ம எப்படி இந்த வேதிக் டைம்ல இருக்கிற எல்லாமே வந்து சிம்பாலிக்காக கூறப்பட்டோன்னே, பிகாஸ் இட் கேரிட் a greater truth behind the symbols. சிம்பிள்ஸ்ல வந்து ட்ரூத்தை வந்து ரொம்ப இதா சொல்ல முடியும் அப்படிங்கிறார் பகவான். வாட் த லாங்குவேஜஸ் கேன் கேரி, பியாண்ட் தட் இன் அ கிரேட்டர் டெப்த் யூ கேன் கன்வே த மீனிங் த்ரூ சிம்பிள்ஸ் அப்படிங்கிறார் பகவான். தி சிம்பிள்ஸ் கேரி மோர் significance. It carries more significance than the actuals. Now it's clear. அதுதான் அர்த்தம் அங்க. எஸ் மேடம். சார், சப்ளிமிலேருந்து வர்றது எல்லாமே குறியீடுகளா இருக்கு அப்படின்னா அந்த குறியீடுக்கு பின்னாடி பல உண்மைகள் இருக்குன்னு பகவான் சொல்றார். அதை வந்து நம்மளால எந்த அளவுக்கு தெளிவா புரிஞ்சுக்க முடியும்? அதே மாதிரி ஒரு குறியீடுக்கு பின்னால் பல உண்மைகள் இருக்குன்னா எந்த அளவுக்கு எப்படி நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதுங்க சார். இல்ல, அது வந்து நம்மளுடைய மேற்புற அறிவினால புரிந்து கொள்ள முடியாது. அது we have to admit it. நம்மளுடைய மேற்புற அறிவினால அதற்கு பின்னால் உள்ள உண்மைகளை வந்து புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு வந்து நம்மளும் சப்ளிமினல் லெவல்ல போனாதான் அதனுடைய உண்மையை புரிந்து கொள்ள முடியும். unless you live in the subliminal consciousnessல நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களால புரிந்து கொள்ள முடியும். அதுதான் நம்ம போன பேராகிராஃப்லயே பார்த்தோமே, எல்லா விதமான இயக்கங்களினுடைய மூலத்தையும் அங்க நம்ம காண முடியும். அதனால நமக்கு வந்து தெளிவான பார்வை கிடைக்குவாங்க. when you live in the subliminal, எல்லா இயக்கங்களினுடைய தோற்றுவாயும் அங்கதான் ஆரம்பிக்கின்றது. அதனால எல்லா இயக்கங்களினுடைய நெருக்கமான ஒரு இதை நீங்க பார்க்க முடியும். ஏன் அந்த சிம்பல் வருது அப்படிங்கிறத அந்த அறிவையும் நம்மளால பெற முடியும். எப்போ அப்படின்னா, if you live in the subliminal being, subliminal consciousness. நம்ம சர்ஃபேஸ் கான்சியஸ்ல இருக்கிற வரைக்கும் நிச்சயமா புரியாது நம்மளுக்கு. இன்ஃபேக்ட் நம்ம எவ்வளவோ ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த சப்ளிமினல் இந்த இதெல்லாம் நமக்கு எப்பொழுது கிட்டுகின்றது என்றால் நம்ம கனவுல இருக்கும்பொழுது தான் கிட்டுகின்றது. கனவு உலகில் நம்ம இது ரொம்ப அழகா டீல் பண்ணியிருக்கார் பகவான். ஹாலுசினேஷன், ட்ரீம்ஸ், இதெல்லாம் இந்த சாப்டர்ல பார்த்துருக்கோம். இந்த ட்ரீம்ஸ் வந்து நிறைய தளங்கள்லேருந்து ட்ரீம்ஸ் வருது நமக்கு. வெறும் மேம்போக்கா நடக்கக்கூடிய ட்ரீம்ஸ். அதே ட்ரீம்ஸ் வந்து நம்மளுடைய சப்ளிமினல் தளத்திலேருந்து வரும்பொழுது இட் கேரிஸ் சம் ட்ரூத் பிஹைண்ட் இட். அது என்ன ட்ரூத் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
நம்ம சர்ஃபேஸ் பீயிங்ல இருந்து நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா ஏன் எனக்கு இந்த இத்தகைய கனவு வந்தது அப்படின்னா நமக்கு புரியாது. அதை புரிந்து கொள்வதற்கு அகைன் யூ ஹேவ் டு ஹேவ் அ கிரேட்டர் கான்சியஸ்னஸ். தேங்க்யூ சார். அது புரியாது, அதுதான் உண்மை. வி cannot அண்டர்ஸ்டாண்ட் அன்லெஸ் நம்ம அதுக்கு அந்த லெவலுக்கு உயர்ந்தாதான் நமக்கு புரியும். தேங்க்யூ சார். எஸ் மேடம். குட் ஈவினிங் சார். இது Yes. வந்து நம்ம மதர் ஃப்ளவர் கொடுத்துக்க சிக்னிஃபிகன்ஸை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நம்ம பார்க்கறது வந்து ஒன்லி ஃப்ளவர்ஸ்னு பார்க்குறோம். பட் மதர் வந்து அது வாட் தே கன்வே ஸ்பிரிச்சுவலின்றத வந்து அதை வச்சு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? அது பெரிய ஒரு நல்ல கண்கூடான எக்ஸாம்பிள் நமக்கு இல்லையா? நிச்சயமாக நிச்சயமாக. அதே மாதிரி வந்து ஒருவருக்கு பகவான் வந்து வைரம் அப்படின்றது வந்து அன்னையினுடைய வெண்ணிற ஒளி அப்படின்னு சொல்றாரு. தங்கம்ன்றது வந்து சுப்ராமெண்டல் ரெப்ரசன்ட் பண்றது இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு வந்து மேலாக பார்க்கும் பொழுது ஒரு அர்த்தமா எடுத்துக்கிறோம். அதுவே வந்து இந்த சப்ளிமினல்ல இருக்கும் பொழுது வந்து அவர்களால் பார்க்கப்பட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுவே நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் கூட வந்து அங்கே அனிமல் ஸ்பீக்குன்னு சொல்லி ஒரு புக்கே பெரிய புக்கு இருக்கு. அதுல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த அனிமல் வந்து உனக்கு வந்ததுன்னு சொன்னா என்ன இது சிக்னிஃபை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேக் வந்ததுன்னு சொன்னா யூ ஹேவ் டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப். ஏன்னா ஸ்னேக் வந்து சட்டையை உரிக்கும், அது அப்பப்போ சட்டையை உரிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து யூ ஹேவ் டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப். உன்னுடைய பழையதை எடுத்துட்டு நீ புதுசை போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. செலந்தி வந்ததுன்னு சொன்னா வந்து உன்னுடைய இமேஜினேஷன்ஸ் வந்து இருக்கு, அதை நீ வந்து கேரி அவுட் பண்ணலை, ஸோ நீ யூ ஹேவ் டு கேரி அவுட். இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் சொல்லியிருப்பாங்க சார். ரேட் வந்ததுன்னு சொன்னா எந்த விதமான ஒரு இது வந்தா கூட வந்து உன்னால தாண்டி போக முடியும். அடாப்டபிலிட்டி, ரேட்ஸுக்கு வந்து அடாப்டபிலிட்டி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அதை திருப்பி நமக்கு நம்ம சாதாரண இதில் பார்த்தே இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அனிமல் அங்கே வரும் பொழுது இந்த மாதிரி ஒரு சிக்னிஃபிகன்ஸ் நம்ம வந்து இது வந்து சப்ளிமினல் மைண்டுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும், சப்ளிமினல் இதுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போய் பார்க்கும் பொழுது அதனுடைய ரியல் மீனிங்கை நம்மளால எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் மேம்போக்கா விட்டுடாதபடிக்கு நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்னு நான் நிச்சயமாக நிச்சயமாக நீ சொல்றது கரெக்ட். அதுதான் பகவான் சொல்றார். சப்ளிமினல் பீயிங்ல நமக்கு தர்றது எல்லாமே இட் கேரிஸ் எ சிம்பாலிக், இட் ஹேஸ் எ சிம்பாலிக் சிக்னிஃபிகன்ஸ். இட் கேரிஸ் எ டீப்பர் மீனிங் பிஹைண்ட் வாட் இஸ் ஆக்சுவலி போர்ட்ரேட். அதுதான் அர்த்தங்க. இட் ஹேஸ் நம்ம பிசிக்கலா பார்க்கும் பொழுது ஒரு கடலை பார்த்தோம் அப்படின்னா, கடலை பார்த்தோன்னா கடல் அவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். பிசிக்கலா பார்க்கும்பொழுது கடல்னா கடல் அவ்வளவுதான். ஆக்சுவல்ங்கிறது அதுதானே கடல். அதே கடல் நம்மளுக்கு வந்து சப்ளிமினல் பீயிங்ல வந்தா இட் மே டினோட் அ வாஸ்ட்னஸ், அதெல்லாம் குறிக்கலாம் நம்மளுக்கு. தட் மீன்ஸ் இட் ஹஸ் காட் அ டீப்பர் மீனிங். அதுதான் பகவான் இங்க சொல்ல வருகின்றார். இலகுவடி மேடம். மதர் சிம்பிள் பகவான் சிம்பிள் கூட அப்படி நம்ம நிறைய இது எடுத்துக்கலாமா சார் சிக்னிஃபிகன்ஸ்? எஸ், அதெல்லாம் கரெக்ட். சிக்னிஃபிகன்ஸ் அவங்களுடைய சப்ளிமினலா தோன்றியதை அவங்க பிசிக்கலா நமக்கு காட்டியிருக்கிறாங்க. அதுதான் விஷயம். அவங்க அந்த சிம்பிள்ஸ் முதல்ல எங்க வந்திருக்கும் அவங்களுக்கு? அந்த சிம்பிள்ஸ் வந்து அவங்களுடைய எங்க உருவெடுத்திருக்கும் என்றால் அவர்களுடைய அந்த உள்ஜீவன்ல உருவெடுத்தது. அதுதானே மதருக்கு வந்து பகவானுடைய சிம்பிள் தானே அவங்களுக்கு எப்பொழுதுமே அவர்களுடைய அந்த உள்ஜீவனுக்கு வந்து எப்பொழுதுமே அந்த சிம்பிள் வந்து வந்து கொண்டே இருந்தது. அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் தான் லேட்டர் டேட்ல அவங்க உணர்கின்றார்கள். பிசிக்கலா நம்ம சிம்பிள்ஸை பார்க்குறோம், அவர்களால் அது வந்து ஆழ்நிலையில உணரப்பட்டது. அதனுடைய அர்த்தமே இப்போ சப்போஸ் வெறும் அவர்கள் சொல்லாம நம்ம வெறும் சிம்பிள்ஸை பார்த்தோன்னா சிம்பிள்ஸ் ஆக்சுவல் சிம்பிள்ஸ் அப்படிதான் நினைப்போம். பட் சிம்பிள்ஸ்க்கு அந்த சிம்பிள்ஸ் பின்னாடி இருக்கிற உண்மையை வந்து அவங்க சொல்லிதான் நமக்கு தெரியுது. ஏன்னா அவர்களால் அது ஆழ்நிலையில உணரப்பட்டது. அதனாலதான் மதர் வந்து பால் ரிஷேட் வரும் பொழுது அந்த பகவானுடைய சிம்பிளை கொடுத்து அதை காமிச்சு அவர் என்ன சொல்றான்னு கேட்டுன்னு சொன்னா அவர் கரெக்டா சொன்ன உடனே இவர் தான் என்னுடைய கொலாபரேட்டர்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அது வந்து ஒரு பெரிய ரெண்டு பேருடைய சப்ளிமினல் பீயிங்கும் வந்தா இருக்கு. அதை வந்து மதர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க, யாரோட நான் கொலாபரேட் பண்ணி இந்த வேலையை செய்யணும் அப்படின்றத. நிச்சயமாக நிச்சயமாக. சுந்தர் சாருக்கு தேங்க்ஸ். நீங்க கேட்டதுனால நிறைய இது சம்பந்தப்பட்ட உண்மைகள்லாம் வெளியே வருது. Thank you very much, sir. Thank you. Thank you for the elaborate
explanation also. அது Thank you, ஒரு sir. டவுட்டா வச்சுட்டோம்னா அது மைண்ட் அதை சுத்தியே எப்பவுமே இருக்கு. இல்ல தயவு செஞ்சு கேட்கணும். அதுதான் நம்ம we are doing justice for the study. ஏன்னா அப்பதான் நம்ம ஜஸ்டிஃபை பண்றோம்னு அர்த்தம். அதர்வைஸ் இது மேலோட்டமா தான் இருக்கும். நான் அந்த கலோக்கியல் டேர்ம் சிம்பாலிக் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல தான் அது கேட்டேன் ஆக்சுவலா. we attach lot of importance to actual அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ ஜாஸ்தி, சிம்பாலிக்னா ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ ரிவர்ஸ்ல இருக்கு. நீங்க கொடுக்கும் போது ரிவர்ஸ் தான் உண்மை. தேங்க்யூ. நெக்ஸ்ட் போலாமா நம்ம? போலாம். It should be noted, however, that owing to this complexity, the action of the subliminal sense can be confusing or misleading, especially if it is interpreted by the outer mind, to which the secret of its operations is unknown and its principles of sign construction and symbolic figure languages foreign. A greater inner power of intuition, tact, discrimination is needed to judge and interpret rightly its images and experiences. It is still the fact that they add immensely to our possible scope of knowledge and widen the narrow limits in which our sense-bound outer physical consciousness is circumscribed and imprisoned. Thank you. Explanation, buddy. சார் படிக்கட்டுங்களா? Yes, madam. Owing to its complexity, the action of the subliminal sense can be confusing or misleading if it is interpreted by the outer mind. Because to our outer mind, the secret of the operations of the subliminal is unknown. It is not accustomed to the principles of sign construction and symbolic figure languages of our subliminal. A greater power of intuition, tact, discrimination is needed to judge and interpret rightly its images and experiences. Yet they add immensely to our possible scope of knowledge. It widens the narrow limits of our sense-bound outer physical consciousness, because our physical consciousness is restricted and imprisoned within the walls of our senses. Thank you, sir. Thank you. இதுல நீங்க கேட்ட கேள்விக்கும் பதிலும் வந்திருக்குதுல, ஏன் நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறது புரியுதுங்க சார். தேங்க்யூ சார். என்ன காரணம்னா அதனுடைய கம்ப்ளெக்சிட்டி, இந்த சப்ளிமினல்ல வரக்கூடிய அதனுடைய தகவல்கள்லாம் நேரடியாக இருக்காது. அது ஒரு காம்ப்ளெக்சிட்டி, மிகவும் ஒரு பார்ப்பதற்கு ஒரு சிக்கலான விஷயமாகத்தான் நம்மளுக்கு தோணும். அதனாலதான் நம்மளுடைய நமக்கு எப்படி தோணும் அப்படின்னா, நமக்கு குழப்பத்தை உண்டாக்குவதாகவும் நம்மை தவறாக புரிந்து கொள்ள செய்வதாகவும் அவைகள் தோன்றும். எதற்கு தோன்றும்? நம்மளுடைய புறமனதிற்கு அவ்வாறு தோன்றும். புறமனது இத்தகைய விஷயங்களை புரிந்து கொள்ள முயலும் பொழுது அவைகள் எவ்வாறு தோன்றும் என்றால், குழப்பத்தை குழப்பத்தை உண்டாக்குபவைகளாகவும் நம்முடைய புரிந்து கொள்ளுதலை ஒரு தவறாக புரிந்து கொள்ள செய்பவைகளாகவும் நமக்கு தோன்றும். கன்ஃபியூசிங் ஆர் மிஸ்லீடிங். ஏனென்றால் நம்முடைய புறமனது இத்தகைய விஷயங்களை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த புறமனதிற்கு இந்த சப்ளிமினல் பீயிங், அதனுடைய உள்ஜீவனுடைய செயல்பாடுகள் அந்த செயல்பாடுகளுக்கு பின்னால் உள்ள ரகசியங்கள், என்ன உண்மைகள் இருக்கின்றன என்பது நம்முடைய புறமனதிற்கு தெரியாது. அதே போல இந்த உள்ஜீவன் எதன் அடிப்படையில் அது அந்த சங்கேத குறியீடுகளை அமைக்கின்றது,
சைன் கன்ஸ்ட்ரக்ஷன், சமிக்கைகள் அதனுடைய உருவாக்கங்கள் எப்படி, எதன் அடிப்படையில், ஏன்னா எல்லாமே அங்க எப்படி காணப்படுகின்றன, சமிக்ஞைகளாகவும் சங்கேத குறியீடுகளாகவும் காணப்படுகின்றன. இந்த விஷயங்கள் இந்த விஷயங்களுக்கு பின்னால் உள்ள ரகசியம் நம்முடைய புறமானதற்கு தெரியாது. அதற்கு முற்றிலும் புறம்பானது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், if it is interpreted by the outer mind to which the secret of its operations is unknown and its principles of sign construction and symbolic figure languages foreign அப்படிங்கிறார். அதற்கு புறம்பானது. இதெல்லாம் நம்மளுடைய அப்நார்மல். நார்மலா நம்மளுக்கு இதெல்லாம் கிடையாது. அப்நார்மலா தான் நம்மளுக்கு தோன்றும். சரி, அப்படின்னா வழி எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன வேண்டும், எது தேவை என்றால் a greater power of intuition அப்படி வேணும் அப்படிங்கிறார். அந்த இன்ட்யூட்டிவ் நாலேஜ், அந்த உள்ளுணர்வு, அதன் மூலமாக அறிவை பெற்றுக் கொள்ளுதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஒருவருக்கு இருக்க வேண்டும். டாக்ட்னா என்ன அர்த்தம், ஒரு விஷயத்தை தவறாக புரிந்து கொள்ளாமல் சரியாக புரிந்து கொள்ளக்கூடியது டாக்ட். தவறு செய்யாமல் தவறாக புரிந்து கொள்ளாமல் நேரடியாக புரிந்து கொள்வது டாக்ட். கவனமாக புரிந்து கொள்வது. டிஸ்கிரிமினேஷன் எது சரி எது தவறு என்கின்ற பிரித்து பார்க்கும் அந்த திறமை, டிஸ்கிரிமினேஷன், இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறார். அப்பதான் அதை ஜட்ஜ் பண்ண, ஒன்லி நீடட் டு ஜட்ஜ் அண்ட் இன்டர்பிரேட் ரைட்லி இட்ஸ் இமேஜஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அதில் வரக்கூடிய அந்த பிம்பங்களையும் அனுபவங்களையும் சரியாக ஒருவர் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பொருள் புரிந்து கொண்டு அவைகளை கணிக்க வேண்டும் என்றால் அவருக்கு சரியான ஒரு நல்ல ஒரு அகமுகமான ஒரு அந்த உள்ளுணர்வு வேணும். அதை சார்ந்த உள்ளுணர்வு, சரி எது தவறு என்று பிரித்து பார்க்கும் அந்த திறமை, இதெல்லாம் இருந்தால் தான் அவருக்கு இதை சரியா இன்டர்பிரட் பண்ண முடியும். அதர்வைஸ் அவருக்கு கன்ஃபியூசிங்காகவும் மிஸ்லீடிங்காகவும் தான் இருக்கும். சர்ஃபேஸ் மைண்ட் இருக்கிற வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அப்படிதான் இருக்கின்றது. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு கனவில் வரக்கூடிய, ஏன்னா கனவு ஏன் சொல்லுகின்றோம் என்றால், கனவுல மாத்திரம் இல்லை, ஒரு மெடிடேட் பண்ணும்போது கூட சில சமயம் நமக்கு விஷன்ஸ் வரும், நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பிம்பங்கள் வரும், நிறைய அனுபவங்கள் கிட்டும். இது நான் சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, கனவு என்பது எல்லா மனிதர்களுமே கனவு என்கின்ற அனுபவத்தை ஒவ்வொருவருமே பெறுகின்றார்கள். அந்த கனவுல வரக்கூடிய விஷயங்கள் பகவான் என்ன கூறுகின்றார், வெறும் கனவு பொய் என்று நினைத்து விடக்கூடாது என்பதை பகவான் ரொம்ப எம்பாட்டிக்காக கூறியுள்ளார். கனவு எந்த தளத்தில் ஏற்படுகின்றது என்பது முக்கியம். கனவு என்பது சப்ளிமினல், அந்த உள்ஜீவன் என்கின்ற தளத்தில் நடைபெறும் பொழுது அதற்கு உண்மை தன்மையுடன் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் என்று பகவான் கூறியுள்ளார். அதனாலதான் கனவு ஏற்படும் பொழுது கனவுல வரக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு நமக்கு சாதாரண மனிதருக்கு புரியல, கன்ஃபியூசிங்கா இருக்கு, மிஸ்லீடிங்கா இருக்கு. பட் அதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கின்றது. அதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஒன் ரிக்வயர்ஸ் அன் இன்ட்யூட்டிவ் பவர் வேணும். இன்ட்யூட்டிவ் பவர், இதெல்லாம் இருந்தால் தான் சரியான முறையில் ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறார். இருந்தாலும் அவ்வாறு அத்தகைய ஞானத்தை ஒருவர் வளர்த்து கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்மளுடைய ஞானம் விரிவடைகின்றது அப்படிங்கிறார். ஏன்னா நம்மளுடைய புற உணர்வு நிலை எப்படி இருக்கின்றது, வெறும் புலன்களை சார்ந்து ஒரு சிறைப்பட்டுள்ள நிலையில் இருக்கின்றது. நம்முடைய புற உணர்வு நிலை circumscribed and imprisoned within the walls of the five senses, narrow limits அதுக்குள்ள இருக்கு. அதை நம்ம விசாலப்படுத்துகின்றோம். எப்பொழுது என்றால், இத்தகைய அந்த ஆழ்ஜீவனில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த உண்மைகளை, அதற்கு பின்னால் உள்ள உண்மைகளை நாம் கண்டறிய முயலும் பொழுது நம்மளுடைய அறிவு விருத்தியாகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மதரும் பகவானும் சொல்லி இருக்கிறது கனவுல ஒரு குழந்தை, பிறக்கிற குழந்தை அல்ல சிறு குழந்தை அந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னா உன்னுடைய சைக்கிக் பீயிங் வீழ்ச்சிக்கிறதுன்றத நீ உணர்ந்துகொள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சார். எஸ் எஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான இதை சொல்றாங்க, எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு கனவு என்னன்னா, தான் இறந்து போவதாக காணக்கூடிய கனவு. தான் இறந்து போகக்கூடியதாக காணக்கூடிய கனவு எல்லாருக்கும் ஒரு ஃபியர்ஃபுல், சாதாரண மனிதர்களை எடுத்துக்கொண்டால் அது பயமுறுத்தக்கூடிய கனவாக இருக்கும்.
அதே மதர் என்ன சொல்றாங்க, தட் மீன்ஸ் யுவர் ஓல்ட் செல்ஃப் இஸ் டெட் அண்ட் யுவர் நியூ பார்ன் அப்படிங்கிறாங்க. அதை கூட்டு உங்களுடைய பழைய அந்த ஜீவன் மறைந்து புதிய ஜீவன் உன்னுள் உருவாகுகின்றது என்பதை சுட்டிக்காட்டும் ஒரு கனவுதான் அது அப்படிங்கிறாங்க மதர். அதனால இட் ஹஸ் காட் கிரேட்டர் இன்டர்பிரிட்டேஷன். Paragraph 15 போகலாம். Paragraph 15. But more important is the power of the subliminal to enter into a direct contact of consciousness with other consciousness or with objects, to act without other instrumentation by an essential sense inherent in its own substance, by a direct mental vision, by a direct feeling of things, even by a close envelopment and intimate penetration, and a return with the contents of what is enveloped or penetrated by a direct intimation or impact on the substance of mind itself, not through outward signs or figures. A revealing intimation or a self-communicating impact of thoughts, feelings, and forces. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, madam. Explanation. More importantly, the subliminal has the power to enter into a direct contact of consciousness with other consciousness or with other objects, to act without other instrumentation of senses, to act by its inherent essential sense, to act by direct mental vision, to act by a direct feeling of things, to act by a close envelopment and intimate penetration, to return with the contents of what is enveloped or penetrated, to cause a self-communicating impact of thoughts, feelings, forces by a direct intimation or impact on the substance of mind itself. Thank you. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான அம்சங்களை பகவான் சுட்டி காட்டுகின்ற. எது முக்கியமான அம்சம் அப்படின்னா, ஒன்று இந்த சப்லிமினல் வந்து அதனுடைய ரேஞ்ச் அதிகமாக இருப்பதனால அது வந்து அதற்கு நிறைய தகவல்கள் கிட்டுகின்றன. எல்லாமே வந்து அந்த சங்கேத குறியீடுகளாக கிட்டுகின்றன. இந்த சங்கேத குறியீடுகளுக்கு பின்னாலே வந்து கிரேட்டர் ட்ரூத் இருக்கின்றது என்பதெல்லாம் பார்த்தோம். இது ஒரு புறம் இருக்கின்றது. இன்னொரு புறம் இதற்கு வந்து ஒரு விசேஷமான ஒரு சக்தி இருக்கின்றது. என்ன அப்படின்னா, அது மற்ற அமைப்புகளினுடைய உணர்வு நிலையுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த திறன். ரொம்ப கவனமாக முக்கியமான ஒரு கருத்தை பகவான் கூறுகின்றார். மற்ற அமைப்புகளுடன் அதனுடைய உணர்வு நிலைகளுடன் நேரடியாக நுழையக்கூடிய தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த திறனை அது பெற்றுள்ளது. More important is the power of the subliminal to enter into a direct contact of consciousness with other consciousness. Or with objects அப்படிங்கிறார். சரி, இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதன் மூலமாக அது எதை சாதிக்கின்றது என்னவென்றால், அது மற்ற அமைப்புகளின் மீது எவ்விதமான புற அமைப்புகளினுடைய புற சாதனங்களினுடைய துணையின்றி நேரடியாக மற்ற அமைப்புகளின் மீது செயல்பட முடியும்.
இப்ப நம்ம வந்து வெளியில உள்ள ஆப்ஜெக்ட் மூலமா செயல்படணும் அப்படின்னா நம்மால வந்து ஏதோ ஒரு இன்னொரு ஆப்ஜெக்ட் வச்சுதான் நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட் மீது, அந்த பொருளின் மீது நம்மால வந்து செயல்பட முடியும். வேறஸ் இந்த சப்லிமினல் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது மற்ற அமைப்புகளின் மீது அவர்கள் புறசாதனங்களின் உதவியின்றி நேரடியாக செயல்பட முடியும். டு ஆக்ட் வித்வுட் அவுட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட், அதர் இன்ஸ்ட்ருமெண்ட், டு ஆக்ட் வித்வுட் அதர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அடுத்தது அந்த உள்ளாழ்ந்த அறிவு, உள்ளாழ்ந்த அந்த புலனறிவு, இன்ஹெரண்ட் எசென்ஷியல் சென்ஸ், அதன் மூலமாக அது செயல்பட முடியும். அதுக்கு வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய புலன்களை சார்ந்த அறிவை நம்ம இது இருப்பதில்லை. டு ஆக்ட் பை இட்ஸ் இன்ஹெரண்ட் எசென்ஷியல் சென்ஸ். டு ஆக்ட் பை டைரக்ட் மென்டல் விஷன், நேரடியான மனம், நேரடியான பார்வை, டைரக்ட் மென்டல் விஷன் அதற்கு கிடைக்கின்றது. மற்ற அமைப்புகள் குறித்த டைரக்ட் மென்டல் விஷன். டைரக்ட் ஃபீலிங் ஆஃப் திங்ஸ், மற்ற அமைப்புகள் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய உணர்ச்சிகள் என்ன அப்படிங்கிறத நேரடியாக மற்றொருவரால் உணர முடியும். அதுதான் வந்து டைரக்ட் ஃபீலிங் ஆஃப் திங்ஸ். அதே போல மற்றொன்றை நெருக்கமாக அதை சூழ்ந்து கொள்ளுதல், அதற்குள்ளே என்ன இருக்கின்றது அதற்குள்ளேயே தானும் நுழைதல். A close envelopment and intimate penetration, ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல், அதன் எந்த விஷயங்களை அது நெருக்கமாக, எந்த விஷயத்துடன் அது நெருக்கமாக தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றதோ அது மாத்திரமல்ல, அது என்ன செய்கின்றது, இன்டிமேட் பெனிட்ரேஷன், அதற்குள் துளைத்து செல்கின்றது. அது இன்டிமேட் பெனிட்ரேஷன். இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த அமைப்பில் என்னென்ன அதனுடைய தன்மைகள், அதனுடைய குணாதிசயங்கள், அதில் உள்ள எல்லாமே வந்து தானும் பெற்றுக்கொள்கின்றது. டு ரிட்டர்ன் வித் த கண்டென்ட்ஸ் ஆஃப் வாட் இஸ் என்வெலப்ட் ஆர் பெனிட்ரேட்டட். அது மாத்திரம் இல்ல, மற்ற அமைப்புகளின் மீது எண்ணங்கள் சார்ந்த ஒரு தாக்கத்தையும் உணர்ச்சிகள் சார்ந்த ஒரு தாக்கத்தையும் அதனால் ஏற்படுத்த முடியும். டு காஸ் a செல்ஃப் கம்யூனிகேட்டிங் இம்பேக்ட் ஆஃப் தாட்ஸ். இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய சிந்தனையே என்னால் மாற்ற முடியும், அவருடைய உணர்ச்சிகளை என்னால் மாற்ற முடியும். அவருடைய மனத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருள், இந்த மைண்ட் சப்ஸ்டன்ஸ், அதில் வந்து என்னால வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதற்கு வந்து என்னால ஒரு தகவலை தெரிவிக்க முடியும். இத்தகைய வல்லமை வாய்ந்த சக்திகளை கொண்டதுதான் சப்லிமினல் பீயிங் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இதற்கு அடிப்படையான ஒரே உண்மை என்ன அப்படின்னா, மற்ற அமைப்புகளினுடன் நேரடியான உணர்வு ரீதியான தொடர்பை அதனால ஏற்படுத்திக்க முடியும். டைரக்ட் கான்டாக்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் வித் அதர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். அதனாலதான் இதெல்லாம் சாத்தியமாகின்றது. டைரக்ட் கான்டாக்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் வித் அதர் கான்சியஸ்னஸ், தன்னுடைய உணர்வு நிலையும் மற்ற உணர்வு நிலையும் நேரடியாக தொடர்பு கொள்ள செய்வது. அடுத்தது போகலாமா? எஸ் மேடம். சார், இதுக்கு உதாரணமா பகவானும் அன்னையும் ஒருவர் பார்த்து கொண்ட போது நிறைய சமயங்கள்ல பேசிக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனா அந்த தகவல்கள் பரிமாற்றங்கள் சரியான பெரும் சில நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்க சார். அதனால டைரக்ட் கம்யூனிகேஷன் ஆஃப் மைண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து டைரக்ட் ஏன்னா கான்சியஸ்னஸ் ஒரே லெவல்ல இருக்கிறதுனால வார்த்தைகள் வந்து ரொம்ப வெகு சில வார்த்தைகள் வந்து சும்மா அத்தியாவசியமா ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் தான். பட் அந்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா லார்ஜ் லெவலில் நடக்கும், பட் வித் ஃபியூயர் வேர்ட்ஸ். அதுதான் மதர் சொல்லுவாங்க, யாராவது நாங்கள் 2 பேருக்குள்ள பேசிக்கிறத கேட்டால் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப இன்கோஹரண்டாக இருக்கும். வேறஸ் பிகாஸ் there is a direct communication of minds by consciousness. அதே மாதிரி இதுவும் சொல்லுவாங்க சார், ரமண மகரிஷியும் மகாபெரியவாளும் சந்தித்து கொண்டது ரொம்ப அரூபம். அதுலயும் அவங்க வந்து வார்த்தைகளால் பேசிக்கொண்டது இல்லை அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லுவாங்க சார்.
நிச்சயமாக எல்லா ஞானிகளுக்கும் இந்த சித்தி உண்டு. எல்லா பெரிய ஞானிகளுக்கும் இந்த சக்தி வந்து ரொம்ப சாதாரணமாக அவர்கள்லாம் உபயோகிப்பாங்க. இந்த பெரிய பெரிய ஞானிகள்லாம் என்ன அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய சித்திகளை வந்து வெளியில காட்டிக்க மாட்டாங்க. அதான் பிகாஸ் ஏன்னா இதையும் தாண்டியதுதான் டிவைன் அப்படிங்கிறது. இந்த சித்திகள்லாம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். சார் இது ஒரு சின்ன கருத்துங்க சார். சொல்லுங்க மேடம். அதே மாதிரி ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா சார், அதாவது அந்த உணர்வுகளை புரிந்து அவர்களால அதுல தொடர்பு கொண்டு செயல்பட முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு, ஹிட்லரோட ஃபோர்ஸ் வந்து மதர் வந்து சட்டல்ல போய் அதை கண்ட்ரோல் பண்ணாங்க இல்லைங்களா, அதை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இல்ல நோ டவுட் அந்த சப்ளிமினல் லெவல்ல இல்லை, பட் அது வந்து அதோட உயர்ந்த நிலையில செயல்பட்டது. மதர் அண்ட் ஷியர்பிந்தோ வந்து அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி, அது அசூரிக் ஃபோர்ஸ் இல்லையா, ஹிட்லர் வந்து ஹீஸ் அன் அசூரிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு ஹையர் லெவலில் அவங்க வந்து மதர் அண்ட் அரபிந்தோ ரெக்கக்னைஸ்ட் தட் ஹிட்லர் பிலாங்ஸ் டு அன் அசூரிக் ஃபோர்ஸ். அதனால அது ரொம்ப ஹையஸ்ட் லெவலில் அவங்க டேக்கிள் பண்ணாங்க. அது இந்த லெவலில் இல்லை, சப்ளிமினல் லெவலில் கிடையாது. தே டேக்கிள் தட் ஃபோர்ஸ் ஃப்ரம் த ஹையஸ்ட் லெவல். ஏன்னா ஹி பிலாங்ஸ் டு அசூரிக் வேர்ல்டு, அசுர உலகத்தை சார்ந்த ஒரு ஃபார்மேஷன் தான் ஹிட்லர் அப்படிங்கிறது. தேங்க்யூ சார். அது இந்த லெவல் கிடையாது, இதையும் தாண்டிய உயர்வான நிலை. சார் இதை வந்து கீழ்த்தரமான சக்திகளாகவும் பயன்படுத்துமா இந்த சப்ளிமினல்? இல்ல முடியும் முடியும் முடியும். அதனால்தான் பகவான் சொல்றாரு, இந்த சப்ளிமினல் அப்படிங்கிறது ஒன்ஸ் எல்லாருக்கும் இந்த மொமெண்ட் சில பேருக்கு வந்து அவருடைய கடந்த பிறவிகளினுடைய முன்னேற்றத்தின் காரணமாக சில பேருக்கு இயற்கையாகவே இந்த சித்திகள்லாம் கிட்டும். ஆனா அவர்களுடைய மற்ற இதெல்லாம் வந்து சரியான பண்படாத நிலையில் இருக்கும் பொழுது ஒருவர் இந்த தளத்துல நுழையும் பொழுது நிறைய வழி தவறி போறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால்தான் பகவான் இங்க வார்ன் பண்றாரு, சப்ளிமினல் வந்து இட் இஸ் ஸ்டில் a ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் தான். சூப்ராமெண்டல் பிளேன் மாதிரி அது வந்து கம்ப்ளீட் நாலேஜ் கிடையாது. இட்ஸ் ஸ்டில் a ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ். இதுல வந்து சரியான ஒரு சைக்கிக் அண்ட் மென்டல் ரைட் வில் இல்லை அப்படின்னா யூ வில் பி லெட் அஸ்ட்ரே அப்படிங்கிறாரு. தவறாக வழிநடத்தி நிறைய பேர் போயிடுவாங்க. நிறைய பேர் இதில் போயிருக்கிறாங்களே, ஏன் இந்த போலீஸ் சாமியாருங்க நிறைய ஆன்மீகத்தில் வர்றவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த ஆன்மீகத்தில் வர்றவங்களுக்கெல்லாம் சறுக்கல்கள் வந்து எங்கே நடைபெறுகின்றது என்றால் இங்கே தான் சறுக்கல்கள் வரும். ஏன்னா இந்த மொமெண்ட் அவங்க சித்திகள்லாம் வந்தோடனே தன்னை உயர்ந்தவங்க நினச்சிப்பாங்க. சில சித்திகளை வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க, பவர் வந்துடும், பவர் வந்தாலே கரப்ட் ஆயிடுவாங்க அவங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது போகலாம். It is by these means that the inner being achieves an immediate, intimate, and accurate spontaneous knowledge of persons, of objects, of the occult, and to us intangible energies of world nature that surround us and impinge upon our own personality, physicality, mind force, and life force. In our surface mentality, we are sometimes aware of a consciousness that can feel or know the thoughts and inner reactions of others, or become aware of objects or happenings without any observable sense intervention, or otherwise exercise powers supernormal to our ordinary capacity. But these capacities are occasional, rudimentary, vague. Their possession is proper to our concealed subliminal self, and when they emerge, it is by a coming to the surface of its powers and operations. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? படிக்க மேடம். ஆமா, படிக்க.
Thank you, madam. By these means, the inner being achieves an immediate, intimate, and accurate spontaneous knowledge of persons, of objects, and of the occult phenomena. These occult phenomena are energies of world nature that are intangible to us. They surround us and impinge upon our own personality, physicality, mind force, and life force. In our surface mentality, we are sometimes aware of a consciousness that can feel or know the thoughts and inner reactions of others. We become aware of objects or happenings without any observable sense intervention, or we otherwise exercise powers supernormal to our ordinary capacity. But these capacities are occasional, rudimentary, vague. Their possession is proper only to our subliminal self. When its powers or operations come to the surface, their emergence is felt by us outwardly. Thank you, sir. தேங்க்யூ. இப்போ நமக்கே இத்தகைய அனுபவங்கள் எல்லாம் கிட்டும். சப்லிமினல் பீயிங்க்கு வந்து எல்லா விதமான, ஏன்னா அது வந்து அனைத்து விஷயங்களுடனும் நெருக்கமாக தொடர்பில் இருக்கிறதுனால துல்லியமான தன்னிலார்ந்த நிலையில் இந்த ஞானம் என்பது சப்லிமினல் லெவல்ல கிட்டுகின்றது. எந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அக்கல்ட்டா இருக்கோ, அக்கல்ட்னா என்ன அர்த்தம்? நம்மால நேரடியாக புலன்களால் அறியப்படுவது வந்து ஒரு புறம், புலன்களால் அறிய முடியாத மறைமுகமான நடக்கும் விஷயங்கள் அக்கல்ட், நமக்கு தெரியாது, நமக்கு அக்கல்ட்டா இருக்கின்றது. அக்கல்ட் நாலேஜ் அப்படிம்பாங்க. அக்கல்ட் நாலேஜ் என்பது நம்முடைய பிசிக்கல் வேர்ல்டுக்கு அப்பாற்பட்ட நிலையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்த அந்த ஞானம். இந்த அக்கல்ட் ஃபினாமினா அப்படிங்கிறது நம்மால அறிந்து கொள்ள முடியாது, ஆனால் சப்லிமினல் லெவல்ல அறிந்து கொள்ள முடியும். அக்கல்ட் ஃபினாமினா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லாமே அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச இயற்கையினுடைய சக்திகளினுடைய செயல்பாடு தான் அக்கல்ட் ஃபினாமினன் அப்படிங்கிறது. அக்கல்ட் ஃபினாமினன் வந்து நம்மால வந்து ஸ்தூல நிலையில உணர முடியாது, தொட்டு பார்க்க முடியாது, நம்மால வந்து ஐம்புலன்களினால் உணர முடியாது. அதனால தான் இது they are intangible to us. டேஞ்சிபிள்னா ஒன்றை நாம் ஸ்தூல நிலையில் உணர்வது, இன்டான்ஜிபிள்னா அவ்வாறு உணர முடியாதது. அக்கல்ட் ஃபினாமினா எல்லாம் அப்படிதான். அதுக்காக அக்கல்ட் ஃபினாமினா வந்து நடைபெறாமல் இருக்கின்றது என்றால் இத்தகைய சக்திகள் நம்மை எப்பொழுதுமே சூழ்ந்துள்ளன அப்படிங்கிறாங்க மதர் அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீ அரபிந்தோ. எப்பொழுதுமே நம்மை சூழ்ந்துள்ளன அத்தகைய சக்திகள். அவைகள் நம்முடைய ஆளுமையின் மீதும், பர்சனாலிட்டி அதன் மீதும், நம்முடைய புற இயல்பு பிசிக்காலிட்டியின் மீதும், மனதினுடைய சக்தி, வாழ்வினுடைய சக்தி, பிராணமயம், இவைகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அப்படிங்கிறார் பகவான். They surround us and impinge upon our own personality, physicality, mind force and life force. இதுதான் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. சில சமயம் என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் உணர்கின்றோம் நம்மால வந்து சில சமயம் என்ன நம்மால் முடிகின்றது என்றால், பிறருடைய மனதில் என்ன எண்ணங்கள் ஓடுகின்றது என்பதை நம்மால் உணர முடியும். எல்லாருமே இதெல்லாம் அனுபவத்தில் பெறுகின்றோம். பிறருடைய ஜீவனில் என்ன உணர்ச்சி அவருள் இருக்கின்றது என்பதையும் நாம் சில சமயம் உணர்கின்றோம். அவருள் என்ன இயக்கங்கள் நடைபெறுகின்றன, ரியாக்ஷன்ஸ், இவைகளையும் உணர்கின்றோம். அதே போல சில நிகழ்வுகள் குறித்தும் சில அமைப்புகள் குறித்தும் நமக்கு புலன்களின் உதவியின்றியும் நாம் சில சமயம் அறிகின்றோம்.
சில சமயம் நாம் நம்முடைய நடைமுறையான வழக்கத்திற்கு மாறான சக்திகளையும் நாம் செயல்படுத்துகின்றோம். இதெல்லாம் எல்லாருமே பண்றோம். இந்த கெப்பாசிட்டிஸ் எல்லாமே எந்த தளத்தை சார்ந்தது என்றால் நம்மளுடைய புற இயல்பை சார்ந்தது கிடையாது அப்படிங்கிறார். இந்த கெப்பாசிட்டிஸ்லாம், இந்த திறன்கள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் வருகின்றது. ஆனால் அது எப்பொழுது வருகின்றது? எப்பொழுதுதான் வருகின்றது. அக்கேஷனல், மிகவும் ஆரம்ப நிலையில் இருப்பவை இதெல்லாம் ருடிமெண்ட்ரி அண்ட் வேக், ஒரு தெளிவற்ற நிலையில் செயல்படுபவை. நம்மால அதனுடைய செயல்பாட்டை ஒரு கிளியராக, தெளிவாக, ஒரு சரியான திசையில் நம்மால செயல்படுத்த முடியாது. எல்லாமே நமக்கு இத்தகைய செயல்பாடுகள் எல்லாமே நமக்கு ருடிமெண்ட்ரி அண்ட் வேக் இவ்வாறு தான் நடைபெறுகின்றது. ஆனால் இத்தகைய சக்திகள் எந்த தளத்தை முறையாக சார்ந்தவை என்றால் அது நம்மளுடைய உள்ஜீவன், subliminal self. They are proper, that possession is proper only to our subliminal self. அதையும் புரிந்து கொள்ளணும். எப்பொழுதெல்லாம் இந்த சக்திகள் மேற்புறமாக வெளிப்படுகின்றதோ, மேற்புறமாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்கின்றதோ, அப்பொழுது அவைகள் நம்முடைய புற இயல்பினால் உணரப்படுகின்றன. அவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய இவைகளுக்கும் நம்மளுடைய புற இயல்புக்கும் சம்பந்தம் கிடையாது. They belong only to the subliminal being அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். இவை எப்பவுமே நமக்குள்ள இருக்கும்னு அர்த்தமா? ஆமா, எப்பொழுதுமே நமக்குள்ள இருக்கு. சப்ளிமினல் பீயிங் இதெல்லாம் செயல்பாடு நமக்குள்ள இருக்குது. அவ்வப்பொழுது நமக்கு இதனுடைய அப்பப்ப தலையை தூக்கிட்டே இருக்கு. நம்மளுடைய மேற்புறத்துல நல்லா டெவலப்பா இருக்கிறவங்களுக்கு அதனுடைய தாக்கம் நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகாதவங்களுக்கு எப்பொழுதாவது தான் அதனுடைய குறுக்கீடுகள் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் சப்ளிமினல் பீயிங்கிறது இருக்குல்ல, எல்லா மனிதர்களுக்கிட்டையும் இருக்குது. அந்த சப்ளிமினல் பீயிங் கிட்ட போய் நம்ம சரண்டர் ஆகி செய்யும் பொழுது நம்மளுடைய காரியங்கள்லாம் சரியா இருக்கும். ஆமா, நிச்சயமாக நிச்சயமாக. அதுக்கு ஹெல்ப் பண்றது சைக்கிக் பீயிங்கா? நம்முடைய சைக்கிக் பீயிங், சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது சப்ளிமினல் பீயிங்கினுடைய, சப்ளிமினல் பீயிங்கிறது இன்னர். சப்ளிமினல் பீயிங்கை விட ரொம்ப ஆழமான நிலையில் இருப்பது சைத்திய புருஷன், சைக்கிக் பீயிங். சைக்கிக் பீயிங் ஒருத்தர் இருக்கும் பொழுது அவருக்கு அன்மிஸ்டேக்கபிள் கைடன்ஸ் கிடைக்கும். இதுல அப்படி கிடையாது. இதுல இஃப் யூ ஆர் நாட் சில சமயம் நம்ம மிஸ்லீடிங்கா கூட இருக்கும். வேற சைத்திய புருஷன்ல இருந்து ஒருத்தர் ஆக்ட் பண்ணும்போது அங்க அன்மிஸ்டேக்கபிள் கைடன்ஸ், அங்க பிழை நடப்புவதற்கு சான்ஸே கிடையாது அங்க. சோ இந்த சப்ளிமினல் பீயிங்கும் உள்ள இருக்கிறது சைக்கிக் பீயிங். ஆமா, அதுதான் இன்மோஸ்ட் பீயிங் அப்படிங்கிறார். அது 3 நிலைகள்ல பகவான் குறிப்பிடுகின்றார். ஒண்ணு சர்ஃபேஸ் பீயிங். இந்த மாம்பழத்தை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மாம்பழத்துல மேல தோல் தான் நம்ம சர்ஃபேஸ் பீயிங். அந்த தோலுக்கும் மாம்பழத்துக்கு உள்ள இருக்கிற அந்த விதைக்கும் சீடுக்கும் உள்ள இடையில இருப்ப இந்த பல்ப் சதைக்கு தான் அந்த சப்ளிமினல் பீயிங். உள்ள இருக்கக்கூடிய அந்த சீடு தான் நம்மளுடைய சைக்கிக் பீயிங். சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது தான் இன்மோஸ்ட் பீயிங் அப்படிங்கிறார் பகவான். அது சப்ளிமினல் பீயிங், அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த அந்த சைக்கிக் பீயிங் கூட ஒரு ஹார்ட் கவர் மூடி இருக்கு. அந்த கவரை உடைச்சுன்னு போனா தான் நம்மளால அந்த சீடுக்குள்ள போக முடிகின்றது. என்ன அந்த நிச்சயமாக மர்மம் வருது. நிச்சயமாக. சுந்தர் சார் இங்க போகணும்னு சொன்னீங்கல்ல நீங்க? இது படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, இதோட with this. ஓகே ஓகே. These emergent operations of the subliminal being, or some of them, are now fragmentarily studied under the name of psychic phenomena. Although they have ordinarily nothing to do with the psyche, the soul, the inmost entity in us, but only with the inner mind, the inner vital, the subtle physical parts of our subliminal being. But the results cannot be conclusive or sufficiently ample because they are sought for by methods of inquiry
and experiment and standards of proof proper to the surface mind and its system of knowledge by indirect contact. Thank you, sir. Thank you. Explanation படி. படிக்கட்டுமா சார்? Yes, படிக்கட்டுமா சார்? madam. திலகவதி மேடம் படிங்க. நெக்ஸ்ட் நான் படிக்கிறேன். These emergent powers of the subliminal being are now fragmentarily studied under the name psychic phenomena. They have nothing to do with our soul. They relate to our inner mind, inner vital, the subtly physical parts of our subliminal being. The results of such studies are not conclusive because they are sought for by methods of inquiry, standards of proof proper to our surface mind. Its system of knowledge is based on indirect contact. இது ஒரு அடிஷ்னல் கருத்தை பகவான் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இப்ப இந்த 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 பவர்ஸ் எல்லாம் எமர்ஜ் ஆத வந்து இப்போ வந்து அதன் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்து உள்ளார்கள். அது குறித்த ஆராய்ச்சி, அது குறித்த ஒரு கல்வி இதெல்லாமே அமைந்துள்ளது. இதைத்தான் டிரான்ஸ்பர்சனல் சைக்காலஜி என்று நவீன காலத்தில் இது குறித்த ஒரு ஆய்வு, ஒரு இதில் உள்ள வந்து ஒரு ஆர்வம் காட்டப்படுகின்றது. இதெல்லாம் எப்படி அவங்க பண்றாங்க அப்படின்னா, இங்கிலீஷ்ல வந்து சைக்கிக் ஃபினாமினா அப்படிங்கிறாங்க. ஆனா சைக்கிக் ஃபினாமினா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க வந்து நம்ம ஆன்மீக ரீதியாக என்ன அர்த்தம் அப்படின்னா, சம்திங் கனெக்டட் வித் சோல் அப்படின்னு அர்த்தம். ஆனா இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து இட் ஹஸ் காட் நத்திங் டு டு வித் த சோல். இவங்க சொல்ற விஷயத்துல நத்திங் டு டு வித் த சோல். அது மாத்திரம் இல்ல, இந்த கல்வி, இது குறித்த கல்வி எல்லாம் எதன் அடிப்படையில் எழுகின்றது என்றால், எல்லாமே வந்து புறமனது அது தேடக்கூடிய ஆதாரங்கள், புறமனதை சார்ந்து அது ஒரு ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இந்த கல்வி என்பது அமைந்துள்ளது. பகவான் என்ன கூறுகின்றார்? ஏன் வந்து இது குறித்த அறிவு என்பது ஒரு முழுமையாக இல்லை என்றால், இதற்காக கையாளப்படும் வழிகள், அதாவது ஒன்றை கண்டறியும் வழிகள் எல்லாம் எப்படி அமைந்துள்ளது என்ற, எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது என்றால், வெறும் புறமானதை சார்ந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்துள்ளன அப்படிங்கிறார். எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ப்ரூஃப் ப்ராப்பர் டு த சர்ஃபேஸ் மைண்ட் அப்படிங்கிறார். அதனாலதான் வந்து இன்டைரக்ட் மீன்ஸ், அது டைரக்ட் மீன்ஸ் அப்படிங்கிறது அந்த லெவல்ல இருக்கிறவங்களை படிச்சாதான் அதோடைய பின்னாடி உள்ள சிக்னிபிகன்ஸை புரிஞ்சுக்க முடியும். ஒரு புறமனதில் வாழ்பவர் வந்து இத்தகைய இயல்புகளை வந்து அறிய முயலும் பொழுது அது வந்து இட் இஸ் நாட் ஒரு கன்க்ளூசிவா அது உள்ள உண்மைகளை அறிந்து கொள்ள முடிவது இல்லை அப்படிங்கிறத பகவான் சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது படிக்கலாம். மேடம், நீங்க படிக்கிறீங்களா? புவனசுந்தரி மேடம், அடுத்த லாஸ்ட் பேராகிராஃப் படிக்கிறேன் சார். Under these conditions, they can be investigated only in so far as they are able to manifest in that mind to which they are exceptional, abnormal, or supernormal, and therefore comparatively rare, difficult, incomplete in their occurrence. It is only if we can open up the wall between the outer mind and the inner consciousness to which such phenomena are normal, or if we can enter freely within or dwell there, that this realm of knowledge can be truly explained and annexed to our total consciousness and included in the field of operation of our awakened force of nature. Thank you. Thank you. Explanation படிங்க. மீரா மேடம் படிங்க. படிக்கிறேன் சார். To the normal mind, such phenomena are exceptional, abnormal, or supernormal. Therefore, they are rare, difficult, incomplete in their occurrence. The normal mind can investigate such phenomena only to the extent they manifest in it.
Only when we open up the inner wall that separates our outer mind from our inner consciousness can this realm of knowledge be truly explained and be a part of our total consciousness. It can then be included in the field of operation of our awakened force of nature. Thank you, sir. தேங்க்யூ. போன இதில் என்ன சொன்னார், நம்மளால் ஏன் புரிஞ்சுக்க என்ன அந்த புறமனதை சார்ந்த ஆதாரங்களின் அடிப்படையில் நம்ம இதை அறியும் போது அதுக்கு நமக்கு வந்து அதில் மூலமாக அறியப்படும் விஷயங்கள்ல வந்து ஒரு கன்க்ளூசிவ்னஸ் இருக்காது, சரியாக புரிந்து கொள்ள முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சாதாரண மனதிற்கு வந்து இத்தகைய அனுபவங்கள் எல்லாம் எப்பொழுதும் நடைபெறுகின்றன, எக்ஸப்ஷனலாக நடைபெறுகின்றது, அப்நார்மலாக இருக்கின்றது. அதனால வந்து ரொம்ப ரேர் ஃபினாமினன் இது, ரேர் முழுமையாக. அதுவும் இத்தகைய இதெல்லாம் வந்து ஒரு நிரந்தரமான அனுபவங்களாக ஒருவருக்கு கிட்டுவதில்லை, எல்லாமே இன்கம்ப்ளீட்டாக இருக்கின்றது. அதனால்தான் வந்து இவ்வாறு கிட்டக்கூடிய அனுபவங்களை வைத்துக்கொண்டு இத்தகைய எப்பொழுதாவது நடைபெறக்கூடிய இத்தகைய ஒரு அனுபவங்களை வைத்துக்கொண்டுதான் ஒரு சாதாரண மனம் இது குறித்த முடிவுகளை அது அடைய நேரிடும். ஸோ இதில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஒரு நார்மல் மைண்ட் வந்து இது குறித்த உண்மைகளை கண்டறியும் அப்படின்னா அதை எதன் அடிப்படையில் கண்டறிய முடியும்? அதற்கு அது எதிர்கொள்ளக்கூடிய எப்பொழுதாவது நடைபெறும் அரைகுறை அனுபவங்களின் அடிப்படையில் தான் அது வந்து இது குறித்த உண்மைகளை கண்டறிய முடியும். ஆகையினால் ஒரு என்ன புரிந்து கொள்கின்றோம், சாதாரண மனது என்கின்ற நிலையில் இருக்கின்ற வரை இது குறித்த உண்மைகளை நம்மால வந்து கண்டறிய முடியாது, இதற்கு பின்னால் உள்ள உண்மைகளை நம்மால வந்து அறிய முடியாது. எப்பொழுது முடியும்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்மளுடைய புற உணர்வு நிலைக்கும் உள் உணர்வு நிலைக்கும் இடையில வந்து ஒரு சுவர் இருக்கின்றது என்பதை பார்த்தோம். அதை நாம் வந்து திறக்கும் பொழுதுதான், அந்த சுவற்றை நாம் அகற்றும் பொழுதுதான் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஞான சாம்ராஜ்யம், ரெல்ம் ஆஃப் நாலேஜ், அதை வந்து நம்மால வந்து முழுமையாக நம்மால வந்து புரிந்து கொள்ள முடியும். அப்பதான் நம்மளுடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலையினுடைய ஒரு இன்றியமையாத இரண்டர கலந்த அந்த ஞானமாக அது மாறும். அதர்வைஸ் யூ வில் பி டோட்டலி கட் ஆஃப். அவ்வாறு நம்ம அந்த 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 சுவற்றை நம்மால வந்து விளக்கும் பொழுது நம்முடைய புற இயல்பினுடைய இயக்கங்கள் எல்லாமே வந்து செயல்பாடுகள் எல்லாமே அதன் அடிப்படையில் அமையும் அப்படிங்கிறார். So the solution Sri Aurobindo gives is that we have to remove that inner wall, we have to break open the inner wall. உள்முகமாக சென்று அதை தகர்க்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதை திறவாக வைத்துக் கொள்ள வேணும் அப்படிங்கிறார். வேற ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் சார். சார், இன்னைக்கு ரொம்ப சுந்தர் சார் கேள்விக்கு நீங்க ரொம்ப சப்ளிமினலை பத்தி ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அழகா கொடுத்து எக்ஸாம்பிள் கூட நல்லா கொடுத்துருந்தீங்க சார். அது நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் ஒரு கடல் இருக்கு அப்படின்னு, அவ்வளவுதான் அது. ஆனா கடல்ங்கிறது ஒரு சிம்பல் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் இன்னும் நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு. அது சம்பந்தமா ஒரு சின்னதா ஒரு பிரம்மசூத்திரத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒண்ணு, அதை மட்டும் படிக்கட்டுமா சார்? படிங்க சார் ப்ளீஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இருப்பு என்ற நித்தியத்தை உணர இழப்பு என்ற மாயை தேவைப்படுகிறது. ஒன்றை உணர இன்னொன்று தேவைப்படுகிறது. இந்த அனுபவத்தில் உணர வேண்டியது முழுமை. முழுமைக்குள் நுழைந்தால் நித்தியம் விளங்கும். இதுக்கு ரொம்ப அழகா ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதாவது ஒரு இது மூலம் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது சார். கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாதுன்னு. ஏன்னா கப்பலை வந்து எப்படி அமைக்கிறாங்க அப்படின்னா, கடல்ல அது முழுகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் அது வந்து அமைக்கிறாங்க. அதனால அந்த கடலுள் இருக்க அத்தனை நீர் சேர்ந்தா கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது. ஆனால் கப்பலுக்குள் அந்த நீர் அனைத்தும் முழுந்தால் அது சாத்தியம். கப்பலுக்குள்ள அந்த நீரெல்லாம் முடிஞ்சிருத்து, உள்ளுக்குள்ள நுழைஞ்சதுன்னா கப்பல் மூழ்கி போயிடும் அப்படின்னு. இத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாழ்வின் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்கவே முடியாது, நீங்கள் அனுமதித்தால் தவிர அப்படின்னு முடிக்கிறது பிரம்மசூத்திரத்துல.
ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு சார். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். அழகா இருக்கு சார். ரொம்ப அழகா ரொம்ப இருக்கு. பியூட்டிஃபுல்லா தேங்க்யூ இருக்கு. தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ. பியூட்டிஃபுல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். வெல்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம செக்ஷனை முடிச்சுக்கலாம் நம்ம.